இல்ல. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஆக்ட் என்ன அப்படின்னா சார்ட்டர் ஆக்ட் 1813. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஆக்ட். ஸோ அந்த ஆக்ட் போட்டு ஒரு 30 இயர்ஸ் கழிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சார்ட்டர் ஆக்ட் 1813 வந்து போடுறாங்க. ஸோ இதுல மெயினா என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம பார்க்க போற ஆக்ட் இருக்குல்ல, இதோட எவாலுவேஷன் பாத்தீங்க அப்படின்னா மெயினா இந்த ஆக்டோட நோக்கம் என்னன்னா மெயினா வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய பவரை கம்மி பண்ணணும். ஸோ இதுல என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட பவரை கொஞ்சமா கம்மி பண்ணாங்க. ஸோ அதுக்கு அடுத்து இந்த ஆக்ட்ல என்ன பண்றாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட பவரை இன்னும் கொஞ்சம், ஏன்னா அவங்க பார்த்துட்டு இருந்த வேலையில பாதி வேலையை பிடுங்கி பாதி பவரை பிடுங்கி வேற ஒரு பாடிக்கு கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கம்மியான பவர் மட்டும் தான் இருக்கு. அதுக்கடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா மறுபடியும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட பவரை கம்மி பண்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து அடுத்த ஆக்ட்லயே பண்ண போறாங்க. ஸோ அடுத்த ஆக்ட்ல என்ன பண்றாங்கன்னா மெயினா வந்து இட் அபாலிஷ்டு த ட்ரேட் மோனோபோலி. ஸோ இந்த மோனோபோலி அப்படின்னா என்ன, இந்த டேர்ம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸஸ்ல பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி பேசிக் எக்கனாமி படிச்சிருந்தீங்க அப்படின்னா மோனோபோலி அப்படிங்கிற டேர்ம் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப எல்லாரும் சொல்றோம்ல ஜியோ வந்து மோனோபோலி பண்ணிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஸோ என்ன அர்த்தம் மோனோபோலி அப்படிங்கிறது, டெலிகாம் செக்டரை ஜியோ மோனோபோலி பண்ணிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அப்போ மோனோபோலி அப்படின்னா என்ன, மோனோபோலி. ஸோ பை கான்வென்ட் கூட நீங்க சொல்லலாம் மோனோபோலி. ஒன் ரீஜியன் சிங்கிள் செல்லர், எஸ் வெரி குட். ஸோ ஆயிஷா ஹீனா இவ்வளோ கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ மோனோபோலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நீங்க டெலிகாம் செக்டார்ல இப்போதைக்கு மோனோபோலி கிடையாது, ஃபியூச்சர்ல வர வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு டெலிகாம் சர்வீஸ் வேணும் அப்படின்னா நீங்க எக்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை மட்டும் தான் அணுக முடியும். எக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி மட்டும் தான் உங்களுக்கு டெலிகாம் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், இல்ல நீங்க வந்து ரயில்வே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ரயில்வேக்கு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மட்டும் தான் ரயில்வே சர்வீஸ் வந்து பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை ஒரு கம்பெனி மட்டும் தான் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மோனோபோலி. ஓகேங்களா, அதுக்கு காம்படிட்டர் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அந்த பிசினஸ் வந்து அந்த கம்பெனி மட்டும் தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன, மோனோபோலி. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இந்த இந்த ஆக்டுக்கு முன்னாடி 1813 ஆக்டுக்கு முன்னாடி வர பிரிட்டிஷ்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து ட்ரேட் பண்றாங்கல்ல. ஸோ பிரிட்டிஷ் டு இந்தியா, பிரிட்டிஷ்ல இருந்து இந்தியாவுக்கு ட்ரேட் பண்றாங்கல்ல. ஸோ இந்த ட்ரேட் வந்து யார் மட்டும் தான் பண்ண முடியும், ஸோ பிரிட்டிஷ்ல இருந்து இந்தியாவுக்கு குட்ஸ் கொண்டு வர்றது, அதே மாதிரி இந்தியாவில இருந்து பிரிட்டனுக்கு வந்து குட்ஸ் கொண்டு போறது, இது ரெண்டுமே யார் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிற ஒரே ஒரு கம்பெனி மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ பிரிட்டன்ல வந்து நிறைய கம்பெனி இருக்குல்ல, நிறைய கம்பெனிஸ் இருக்கும், அதே மாதிரி நிறைய பிரைவேட் ட்ரேடர்ஸ் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி வந்து ட்ரேட் வந்து பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்க்ளூசிவா பிரிட்டன் பார்லிமெண்ட், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து யாருக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு மட்டும் தான் ட்ரேட் பண்றதுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்தியாவிலே நிறைய நடக்கும், சில கம்பெனிஸ்க்கு மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க அந்த மைனிங் பண்றதுக்கான ரைட்ஸ் தான் கொடுப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கு வந்து எந்த கம்பெனி ஃபேவரா இருக்கோ அவங்களுக்கு மட்டும் தான் சம்திங் சில விஷயங்கள்லாம் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்பவே என்ன பண்றாங்க அப்படின்னா மொனோபோலியோட தான் இந்தியாவுக்கு வர்றாங்க. ஸோ பிரிட்டன் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் சரி பிரிட்டன் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லயே வந்து இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான், இந்தியாவுக்கும் பிரிட்டிஷ்க்கும் இடையில உள்ள அந்த ட்ரேட்ல யார் மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியும், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மோனோபோலி. அப்போ 1830 வர இந்த கண்டிஷன் தான் ப்ரிவல் ஆகுது. ஸோ 1830 வர மோனோபோலி, இவங்க மட்டும் தான் இது பண்ண முடியும். வேற எந்த கம்பெனி, எத்தனை கம்பெனி பிரிட்டன்ல இருந்தாலும் அவங்க வந்து இந்தியாவுக்கு ட்ரேட் பண்ண முடியாது. பிரிட்டன்ல இருந்து இந்தியா குட்ஸ் கொண்டு வர்றதோ இல்ல இந்தியாவில இருந்து பிரிட்டனுக்கு கொண்டு குட்ஸ் கொண்டு போறதோ அவங்களுக்கு வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மோனோபோலி. ஸோ இப்போ இந்த ஆக்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா மோனோபோலியை அபாலிஷ் பண்றாங்க. ஸோ பிரிட்டன்ல இருந்து வேற கம்பெனிஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மாதிரி எத்தனை கம்பெனிஸ் வேணாலும் இந்தியாவுக்கு வந்துக்கலாம். அதே மாதிரி இந்தியாவில இருந்தும் பொருள் கொண்டு போயிட்டு பிரிட்டன்ல வித்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து கொண்டு வராங்க. ஸோ இது இது இதனால என்ன ஆகுது அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய லாபம் வந்து ஃபர்தரா டவுன் ஆகுது. இப்போ ஒரு கம்பெனி மட்டும் தான் இந்த மாதிரி ட்ரேட்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு நிறைய லாபம் வந்து கிடைக்கும். இப்போ ஒரு கம்பெனி ட்ரேட் பண்ற இடத்துல 10 கம்பெனி விட்டாங்கன்னா என்ன ஆகும், ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து கொஞ்சம் பிசினஸ் அடிவாங்குமா. அதே மாதிரி தான் இந்த இது முடியல என்ன ஆகுதுன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய பிசினஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அடிவாங்குது. பட் ஆனா அந்த மோனோபோலியில ஒரு சில எக்ஸப்ஷன் மட்டும் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா இந்தியாவில இருந்து பிரிட்டனுக்கு டீ ட்ரேட் பண்றாங்கல்ல, அந்த டீ ட்ரேட் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ டீ இதுக்கப்புறமா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எதுல மட்டும் தான் மோனோபோலி இருக்கும் அப்படின்னா இந்தியாவில இருந்து பிரிட்டனுக்கு டீ ட்ரேட் பண்ணுவாங்க.
ஸோ அந்த டீ ட்ரேட்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் தான் பண்ண முடியும், வேற எந்த கம்பெனியும் ட்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸெப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து செகண்ட் எக்ஸெப்ஷன் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா சைனா. ஸோ பிரிட்டனுக்கும் சைனாக்கும் இடையில ட்ரேட் நடக்கும்ல, ஸோ அந்த ட்ரேட்ல வேற எந்த கம்பெனியும் போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ சைனா டு பிரிட்டனுக்கு வந்து ஒன்லி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியும், வேற எந்த கம்பெனியும் ட்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து 2 எக்ஸெப்ஷன் மட்டும் கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய மோனோபோலியை அபாலிஷ் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இதுவும் வந்து இந்த ஆக்ட்ல உள்ள சில முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா இட் அசெப்டட் த சாவர்னிட்டி. சாவர்னிட்டி அப்படிங்கிற டேம் வந்து பாலிட்டியில ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய பிரியாம்பிள்ல இந்த டேம் சாவர்னிட்டி அப்படிங்கிற டேம் வந்து கொடுத்துருப்பாங்க. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராச்சும் சாவர்னிட்டி தான் என்னன்னு சொல்லிட்டு? சாவர்னிட்டி சாவர்னிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா இப்ப இந்தியா இருக்கு, இந்தியா அப்படின்னா இந்தியாவுக்குள்ள எந்த விஷயம் நடக்கிறதுனாலும் இந்தியா தான் டிசைட் பண்ணணும். இப்போ இந்தியாவில் சட்டம் கொண்டு வரனாலும் சரி, இல்லை இந்தியா வந்து வேற ஏதோ ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்றதுனாலும் சரி, இந்த மாதிரி இந்தியாவுக்கு என்ன தேவையோ அது யார் மட்டும் தான் பண்ண முடியும்? இந்தியா மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ யூஎஸ் வந்து என்ன பண்ண முடியாது, இந்தியாவை நீங்க இந்த விஷயம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இம்போஸ் பண்ண முடியாது. இல்ல யூகே வந்து நீங்க இந்த விஷயம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இம்போஸ் வந்து பண்ண முடியாது. இந்தியாவுக்கு என்ன தேவையோ அதை வந்து இந்தியா தான் பண்ணும். அதை வந்து வேற எந்த கண்ட்ரியும் வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாவர்னிட்டி. ஸோ பேசிக்கா சாவர்னிட்டி டெஃபினிஷன் வந்து த கண்ட்ரி இஸ் நெய்தர் டிபெண்ட், இந்த கண்ட்ரியோடைய டிபெண்டா இருக்கு தேவையில்ல. டிசிஷன் மேக் பண்ணனா அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களே ஓனா முடிவு எடுத்துக்கலாம். அந்த கண்ட்ரியோட மக்கள் தென் மக்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து ஓனா முடிவு எடுத்துப்பாங்க. அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சாவர்னிட்டி அப்படிங்கிறது. ஸோ பேசிக்கா அந்த பர்டிகுலர் விஷயத்த கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருக்கு பவர் இருக்கு அப்படிங்கிறதா சாவர்னிட்டி. இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா இஸ் சாவரன் கண்ட்ரி. அப்ப என்ன அர்த்தம்? இந்தியாவுக்கு வந்து எந்த கண்ட்ரியும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து இந்தியாவில் இம்போஸ் வந்து பண்ண முடியாது. இந்தியாவுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இந்தியன் கவர்மெண்ட் தான் வந்து முடிவெடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சாவர்னிட்டி அப்படிங்கிறது. ஸோ அப்ப இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்கப்புறமா இந்த 1813 ஆக்டுக்கு அப்புறமா இந்தியா யாருடைய கண்ட்ரோல் தான் இருக்கு அப்படின்னா பிரிட்டிஷ் கிரவுன். சாவர்னிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கிரவுன் ஓவர் த கம்பெனிஸ் டெரிட்டரி இன் இந்தியா. அதுக்கு முன்னாடி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவில எந்தெந்த டெரிட்டரி எல்லாம் கைப்பற்றி வச்சிருந்தாங்களோ அது எல்லாமே யார் தான் கண்ட்ரோல் பண்ணுவா? பிரிட்டிஷ் கிரவுன் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படிங்கிற மாதிரி வந்து பிரிட்டிஷ் கிரவுனுக்கு பவர் வந்து கொடுக்குறாங்க. கிளியரா? டவுட் இருக்கா இல்ல சாவரன்டினா என்னன்னு சொல்லிட்டு? டவுட் இருந்தா கேளுங்க. சாவரன்டி அப்படிங்கிறது முக்கியமான கான்செப்ட். கூப்பிட்டாச்சு நம்ம வீட்டுல. அதான் கூப்பிட்டு வரேன். மைக்கை யாரோ அன்மியூட் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகும். சார் சார் சொல்லுங்க. லாஸ்ட் பாயிண்ட் சொன்னீங்களா அந்த பிரிட்டிஷ் கிரவுன் கிட்ட, அது மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? இந்தியாவை யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம். இந்தியாவை யார் இதுவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா? நம்ம பார்த்தது வர 1830 வரை இந்தியாவை யார் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா? பிரிட்டிஷ். இந்தியா வந்து இன்னும் பிரிட்டிஷ் கண்ட்ரோல் பண்ணல. ஸோ இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து பார்ஷியலா தான் கண்ட்ரோல் பண்றாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல. ஸோ பாதி பவர் யாருக்கு இருக்கு? கமர்ஷியல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கம்பெனிக்கு தான் பவர் இருக்கு. ஸோ ஒன்லி பொலிட்டிக்கல் மட்டும் தான் பிரிட்டிஷ் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவில ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சில டெரிட்டரி வந்து கேப்சர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோவா, மெட்ராஸ், இந்த மாதிரி சில இந்தியா இருக்கு அப்படின்னா இந்தியால இப்போ உள்ள இந்தியா வேற, பிரிட்டிஷ் இந்தியா வேற. ஸோ பிரிட்டிஷ் இந்தியாவில் என்னென்ன கண்ட்ரிலாம் இருந்துச்சு? ஸோ இப்போ நம்ம இந்தியா வந்து ஒரு பர்டிகுலர் இது மட்டும் தான் இருக்கு. பிரிட்டிஷ் டயத்துல இந்தியாவில் என்னென்ன கண்ட்ரிஸ் எல்லாம் இருந்துச்சு? இந்தியா அப்படிங்கிறது எதெல்லாம் சேர்ந்தது இந்தியா? ஸோ பிரிட்டிஷ் டயத்துல இந்தியா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ். எஸ். இப்போ கரண்ட்ல வந்து இதுதான் இந்தியான்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல வந்து பாகிஸ்தான், அதுக்கப்புறமா ஆப்கானிஸ்தான், அதுக்கடுத்து உங்களுக்கு நேபாள், தென் பூட்டான், அதுக்கடுத்து பங்களாதேஷ், தென் மியான்மர். ஸோ இது எல்லாமே தான் சேர்ந்தது தான் இந்தியா. இந்தியா இல்ல அப்போதைக்கு பிரிட்டிஷ் இந்தியா. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டெரிட்டரி எல்லாமே யாரோட டெரிட்டரி அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட டெரிட்டரி.
எப்ப வர 1813 வர இந்த கம்பெனி எல்லாமே யாரோட டெரிட்டரி அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட டெரிட்டரி. ஒரு 50% பவர் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட வந்து இருந்தது. நம்ம முன்னாடியே பார்த்தோம் 1784 ஆக்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, பவரை ரெண்டா பிரிச்சுட்டாங்க. ஸோ அப்ப இந்த ஆக்டுக்கு முன்னாடி வர 1813 ஆக்டுக்கு முன்னாடி வர பவர் வந்து ரெண்டு பேரும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு பாதி பவர் இருக்கு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு பாதி பவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஆக்டுக்கு அப்புறமா ஃபுல் இந்தியா, ஸோ அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட என்டையர் டெரிட்டரியும் யாருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அப்படின்னா பிரிட்டிஷ் கிரவுனோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஸோ இன்னுமே வந்து கமர்ஷியல் சம்பந்தமா என்ன விஷயங்கள் மேற்கொண்டாலும் சரி, அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்பந்தமா என்ன விஷயங்கள் எடுத்தாலும் சரி, ஸோ அதை டிசைட் பண்றதுக்கான அத்தாரிட்டி யார் தான் அப்படின்னா பிரிட்டிஷ் கிரவுன். ஓகேங்களா? இப்ப எப்படி இந்தியா சாவரிட்டி அப்படின்னு என்ன அர்த்தம், இப்ப இந்தியால எந்த விஷயம் எடுக்கணும்னாலும் அதுக்கு யார் தான் பவர் இருக்கு, இந்தியாவுடைய பார்லிமெண்ட் தான் பவர் இருக்கு. ஸோ அதே மாதிரி பிரிட்டிஷ் கிரவுன் அப்படிங்கிறது குவீன், குவீனுக்கு தான் இனிமே இந்தியாவுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்றதும் குவீன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து இதுல சொல்றாங்க. ஸோ புரிஞ்சா என்னன்னு? ஸோ இந்த பாயிண்ட் கிளியரா தான். சார் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் பிரிட்டிஷ் கிரவுன் மாதிரியா? புரியல. லாஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல இல்லையா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிறது வேற, கிரவுன் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் கிரவுன் அப்படிங்கிறது வேற. ஸோ இப்போ பிரிட்டிஷ் கிரவுன் அப்படி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் கிரவுன் இருக்குல்ல, ஸோ அது வந்து என்ன அப்படின்னா இந்தியாவோட எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். ஸோ கிரவுன் அப்படிங்கிறது பிரசிடென்ட் பிளஸ் பிஎம் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து பிரிட்டிஷ் கிரவுன். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிறது இப்போ அதானி குரூப் இருக்குல்ல, அதானி குரூப் அதே மாதிரி ஒரு பிரைவேட் கம்பெனி, அதான் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 1600 இந்தியாவுக்குள்ள யார் தான் வர்றா அப்படின்னா பிரிட்டிஷ் கிரவுன் வந்து வர கிடையாது. ஸோ வர்றது வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி தான் வர்றாங்க. நம்ம வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னா இப்போ அதானி குரூப் என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு ட்ரேட், ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்துல உள்ள மாலத்தீவ்ஸ்க்கே போறாங்க, மாலத்தீவ்ஸ்க்கு வந்து ட்ரேட் பண்ண போறாங்க. இந்த ட்ரேட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த ஃபுல் மாலத்தீவ்ஸ் அப்படிங்கிற கண்ட்ரியே இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வராங்க. ஃபுல்லா கவர்மெண்ட் என்டையர் கவர்மெண்டே நடத்துற அளவுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு 100 வருஷத்துல அதானி கவர்மெண்ட் என்ன ஆறாங்க, அதானி அப்படிங்கிற கம்பெனி வந்து ஃபுல்லா மாலத்தீவ்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து உங்கள்கிட்ட இருந்து எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவை 1600 வந்து 1774 வரை ஃபுல் அண்ட் ஃபுல் யாரோட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிற கம்பெனியோட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த 1774க்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பவர் வாங்கி ஃபைனலா 1858 1858 ஃபுல் அண்ட் ஃபுல் 100% பவர் யாருக்கு போகுது அப்படின்னா 100% பவர் வந்து பிரிட்டிஷ் கிரவுனுக்கு போகுது. ஸோ பிரிட்டிஷ் கிரவுன் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்னு அர்த்தம். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிறது ஒரு பிரைவேட் கம்பெனி. புரிஞ்சதா? அது வேற டவுட் கேட்டீங்களா? புரிஞ்சுதா? எஸ் சார். யாருக்கு என்னாச்சு? சார் 1608 தானே சார் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்தது இந்தியாவுக்கு? அரௌண்ட் 1600 சொல்றேன். எக்ஸாக்ட் டேட் சொல்லல, 1600s வர்றாங்க அவங்க. ஓகே சார், ஓகே சார். ஸோ ஃபர்ஸ்ட் வர்றாங்க, அதுக்கப்புறமா அவங்க அவங்களுடைய ஃபேக்டரிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, அதுக்கப்புறமா வார் பண்றாங்க. இந்த மாதிரி நீங்க அந்த ப்ராசஸ் எல்லாமே ஹிஸ்டரியில படிப்பீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்தியாவை கேப்சர் பண்ணி இந்தியாவை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறமா தான் 1858 இருந்து தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் யாருக்கு போகுது அப்படின்னா பிரிட்டிஷ் கிரவுனுக்கு வந்து போகுது. ஸோ சாவர்னிட்டி வேற, டைரக்டா ரூல் பண்றது வேற. இதுவரை பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிஸ்டம் அந்த 1830 வந்து முகமது ஈசன் டவுட் கேட்டிருக்காரு. ஸோ சாவர்னிட்டி வந்து 1830 சொல்றீங்க, ஆனா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து 1858 தான் பவர் போச்சுன்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ சாவர்னிட்டி வேற, கண்ட்ரியை கண்ட்ரோல் பண்றது வேற. ஸோ இதுவரை எப்படி இருந்துச்சு அப்படின்னா 1813 அப்புறமா 1813 இருந்து 1815 வர ஸோ சாவர்னிட்டி யார்கிட்ட இருந்துச்சுன்னா பிரிட்டிஷ் கிரவுன் கிட்ட சாவர்னிட்டி இருந்துச்சு. ஓகேவா? ஓகேங்களா? பிரிட்டிஷ் கிரவுன் கிட்ட தான் யார் இருக்கு, சாவர்னிட்டி. அப்ப என்ன அர்த்தம்னா பிரிட்டிஷ் கிரவுன் என்ன பண்ணுவாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து ஆர்டர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இந்தியா இப்படி ரூல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் மட்டும்தான் பிரிட்டிஷ் கிரவுன் சொல்றத இம்ப்ளிமெண்ட் பண்றது மட்டும் தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பார்ப்பாங்க. ஆனா இந்த 1858 அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா விட்டு தூக்கிட்டு இந்த டைரக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ற இடத்துக்கு யார் வந்துரும் அப்படின்னா பிரிட்டிஷ் கிரவுன் வந்து வந்துருவாங்க. டைரக்டா அவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் போட்டு
இது பண்ற அளவுக்கு அட்மினிஸ்ட்ரேட் பண்ற அளவுக்கு ஈஸ்ட் இந்தியா பிரிட்டிஷ் கிரவுண்ட் வந்து வந்துருவாங்க. ஸோ அதான் வந்து இதுக்கு டிஃப்ரெண்ட். சாவரட்டி அப்படின்னு அர்த்தம் அவங்க கிட்ட கண்ட்ரோல் இருக்கு. ஆனா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வச்சிருக்காங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலியமா அந்த பாலிசிஸ் எல்லாமே நடைமுறைப்படுத்துறாங்க. ஆனா 1858 என்ன ஆகுதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தூக்கிட்டு பிரிட்டிஷ் கிரவுண்டே வந்து வந்துடுறாங்க. அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் டைரக்டா போட்டு அவங்க வந்து இது பண்ணிடுறாங்க. ஸோ அதான். ஸோ கிளியரா முகமது இசான்? ஓகே. ஸோ அதுக்கடுத்து இந்த ஆக்ட்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் மிஷனரிஸ். ஏன்னா பிரிட்டன் அப்படிங்கிறது ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரி. ஸோ அங்க இருந்து கிறிஸ்டியன் மிஷனரி கேன் கம் டு இந்தியா ஃபார் பர்பஸ் ஆஃப் என்லைட்டிங் த பீப்புள். ஸோ பிரிட்டிஷை பொறுத்தவரை அவங்களுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்தியன்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு பார்பாரியன்ஸ். அவங்களுக்கு வந்து கல்ச்சர்னா என்ன, சிவிலைசேஷனா என்ன அப்படிங்கிற எந்த கான்செப்டும் தெரியாது. அவங்க வந்து ஒரு பார்பாரியன்ஸ், ஒரு கலாச்சாரம் தெரியாத ஒரு அன்சிவிலைஸ்டு பீப்புள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வந்து இருந்தாங்க. ஸோ அதனால அவங்கள என்லைட் பண்ண வேண்டியது. என்லைட்னா என்ன, அவங்கள வந்து எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அவங்கள எஜுகேட் பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஹிஸ்டரியில ஒரு டேம்ப் கொடுத்துருப்பாங்க, ஒயிட் மேன்ஸ் பர்டன். ஒயிட் மேன்ஸ் பர்டன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நாங்க வந்து ஆல்ரெடி சிவிலைஸ் ஆயிட்டோம். ஆனா இந்தியன்ஸ் வந்து இன்னும் சிவிலைஸ் ஆகாம இருக்காங்க. அதனால அவங்கள என்லைட் படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை, எங்களுக்கு அந்த மாதிரி பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறதா ஒயிட் மேன்ஸ் பர்டன். எங்களுக்கு வந்து ஒரு பர்டன் இருக்கு, அவங்கள இது பண்ண வேண்டிய பர்டன். ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா கிறிஸ்டின் மிஷனரிஸை இந்தியாவுக்கு வரலாம். இதுக்கு முன்னாடி வர கிறிஸ்டின் மிஷனரிஸ் இந்தியாவுக்கு வந்து அவங்களுடைய மதத்தை பிரச்சாரம் பண்றதோ இல்ல அவங்க வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் பண்றதுக்கோ அலோட் வந்து கிடையாது. ஆனா இந்த 1813 ஆக்ட்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இந்தியாவுக்கு வந்து அவங்க அவங்களுடைய மத பிரச்சாரங்களை பண்றது, அதே மாதிரி எஜுகேஷன் இன்ஸ்டியூட் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு இதுலதான் வந்து அலோவ் பண்றாங்க. ஸோ இது வந்து பெரிய ஒரு ஹிஸ்டரி இருக்கு. நீ ஹிஸ்டரியில வந்து கொஞ்சம் இன்டெப்தா படிப்பீங்க. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். பிரிட்டிஷ் வந்து எதுக்காக இந்த கிறிஸ்டின் மிஷனரிஸை இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்தாங்க, அதே மாதிரி பிரிட்டிஷ் வந்து ஏன் இந்தியாவில எஜுகேஷன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு 10-15 டைமென்ஷன்ஸ் இருக்கு. இதுக்காக தான் கொண்டு வந்தாங்க, அதுக்காக தான் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 10-15 ரீசன்ஸ் இருக்கு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நீங்க ஹிஸ்டரியில படிப்பீங்க. ஸோ இப்போதைக்கு நீங்க பாலிட்டியில தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த ஆக்ட்ல கிறிஸ்டின் மிஷனரிஸை இந்தியாவில வந்து அவங்க மத பிரச்சாரம் பண்றான்னு அலோவ் பண்றாங்க அப்படின்னா 1813 ஆக்ட்ல அலோவ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா ஸ்ப்ரெட் ஆஃப் வெஸ்டர்ன் எஜுகேஷன். ஸோ இந்தியாவில் வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, ஒரு 1 lakh ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா கடைசி வரை என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பணத்தை ஒதுக்கவே கிடையாது. ஜஸ்ட் இது வந்து ஒரு பேப்பர்ல மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில வெஸ்டர்ன் எஜுகேஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பிரிட்டன் வந்து ஒரு 1 lakh வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா கடைசி வரை இந்த 1 lakh வந்து செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து இட் அத்தாரைஸ்டு லோக்கல் கவர்மெண்ட் இன் இந்தியா டு இம்போஸ் டாக்ஸ் ஆன் பர்சன். இப்போ நம்ம வந்து இன்கம் டாக்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் போடுறாங்கல்ல, ஸோ அதே மாதிரி லோக்கல் லெவல்ல, பஞ்சாயத்து லெவல்ல, வில்லேஜ் லெவல்ல என்ன பண்ணிக்கலாம், லோக்கல் கவர்மெண்ட் அப்பவே லோக்கல் கவர்மெண்ட் இருந்துச்சு. அப்ராக்சிமேட்டா 1880s அந்த சமயத்திலே வந்து லார்ட் ரிப்பன் வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாரு. இப்போ நம்ம பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி சிஸ்டம்லாம் ஃபாலோ பண்றோம்ல, அதே மாதிரி அந்த நேரத்துல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா டாக்ஸ் பவர், ஸோ இன்கம் டாக்ஸ் போடுறதுக்கான பவர் வந்து லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த 6 விஷயங்களுமே எதுல கொண்டு வராங்க அப்படின்னா இந்த அந்த 6 விஷயங்கள் தான் 1813 ஆக்ட்ல கொண்டு வராங்க. இதுல எதுவும் கான்செப்ட்ல டவுட் இருக்கா?
லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு ஃபுல் பவர் கொடுத்தாங்களா? ஃபுல் பவர் கொடுக்கல. ஒன்லி அந்த இன்கம் டேக்ஸ் போடுறதுக்கான பவர். இன்கம் டேக்ஸ் வந்து லோக்கல் கவர்மெண்ட் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பவர் மட்டும் தான் லோக்கல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஃபுல் பவர் வந்து கொடுக்கல. செகண்ட் பாயிண்ட் ரிப்பீட். ஸோ செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல மோனோபோலி அபாலிஷ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்ல. ஸோ இனிமே வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் தான் இந்தியா கூட ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்காது. எந்த கம்பெனி வேணாலும் பிரிட்டிஷ்ல இருந்து எந்த கம்பெனி வேணாலும் இந்தியா கூட ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம்ல. அதுல ஒரு சில எக்ஸப்ஷன், ஒரு சில விதிகளுக்கு வந்து கொண்டு வர்றாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையில நடக்கிற டீ ட்ரேட். டீ ட்ரேட் டீ தூள், இந்தியாவில இருந்து பிரிட்டனுக்கு வந்து டீ தூள் கொண்டு போவாங்க. அந்த மாதிரி ட்ரேட் யார் மட்டும் தான் பண்ண முடியும்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் தான் இந்தியாவில இருந்து டீ தூள் வாங்கிட்டு போயிட்டு பிரிட்டன்ல வைக்க முடியும். அதே மாதிரி இப்ப சைனாக்கும் பிரிட்டனுக்கும் உள்ள அந்த ட்ரேட் ரிலேஷன் இருக்குல்ல, ஸோ அதுல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் தான் சைனால இருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு போயிட்டு பிரிட்டன்லயும், பிரிட்டன்ல இருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து சைனாலையும் விற்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸெப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு இதுல மட்டும் மித்த கண்ட்ரிஸ், மித்த கம்பெனிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ அதான் வந்து இது. ஸோ கிளியரா? காமிலா போடு, கிளியரா? ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் பாயிண்ட் ஒன்ஸ் அகைன். ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெஸ்டர்ன் எஜுகேஷன். ஸோ வெஸ்டர்ன் எஜுகேஷன் என்ன? இப்போ பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குருகுல கல்வி. ஸோ குருகுல சிஸ்டம் தான் இருந்தது. அதுல வெறும் எதை பத்தி மட்டும் தான் டீச் பண்ணுவாங்க அப்படின்னா, வேதாஸ், வேதிக் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் தான் டீச் பண்ணுவாங்க. அதே மாதிரி எஜுகேஷன் வந்து யார் மட்டும் தான் படிக்க முடியும் அப்படின்னா, ஒன்லி ஹை கேஸ்ட் பீப்புள் மட்டும் தான் படிக்க முடியும். லோ கேஸ்ட் பீப்புள் இருக்காங்கல்ல, வைசியா, சூத்ராஸ், ஸோ இந்த மாதிரி லோ கேஸ்ட் பீப்புள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, எஜுகேஷன் பண்ண முடியாது. அவங்க வந்து கல்வி கற்க முடியாது. ஸோ கல்வி கற்கிறது ஒன்லி பிராமின்ஸ், சத்ரியாஸ், இவங்க மட்டும் தான் கல்வி கற்க முடியும். அதே மாதிரி கல்வி வந்து ஒன்லி லிமிடெட் டு எதை மட்டும் தான்? வேதாஸ் மட்டும் தான். வேதத்துல என்ன நல்லா இருக்கோ அது மட்டும் தான் அவங்க படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஆனா பிரிட்டிஷ் என்ன கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெஸ்டர்ன் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வர்றாங்க. ஸோ அதுலதான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூல் சிஸ்டம் மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி சிலபஸும் வந்து ரொம்ப ப்ராடான சிலபஸ். பிலாசபி பத்தி, அதே மாதிரி பெரிய பெரிய திங்கர்ஸ், பொலிட்டிக்கல் திங்கர்ஸ் பத்தி, ஃப்ரீடம் அண்ட் லிபரேஷன் அந்த மாதிரி நிறைய புது புது கான்செப்ட், வெஸ்டர்ன் திங்கர்ஸோட கான்செப்ட் எல்லாமே பேஸ் பண்ணி ஒரு சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் வந்து கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி எஜுகேஷன் அப்படிங்கிறது ஓப்பன் டு ஆல். எல்லாருமே வந்து எஜுகேஷன் படிச்சுக்கலாம். நீங்க வந்து எஸ்சியா இருக்கலாம், எஸ்டியா இருக்கலாம், ஓபிசியா இருக்கலாம். இந்த மாதிரி நீங்க எந்த கேஸ்டா இருந்தாலும் சரி, எஜுகேஷன் நீங்க யார் வேணாலும் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் சொல்றாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வெஸ்டர்ன் எஜுகேஷன். அந்த வெஸ்டர்ன் எஜுகேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும், இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும், நிறைய ரீஜன் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1 லட்சம் ரூபா வெஸ்டர்ன் எஜுகேஷனை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக 1 லட்சம் ரூபா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அவங்க பட்ஜெட்ல இருந்து செலவழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷன் கொண்டு வர்றாங்க. ஆனா இதுக்கு அடுத்த 1833 ஒரு ஆக்ட் வரும். அந்த ஆக்ட் வர என்ன பண்ணல அப்படின்னா, அதை வந்து நடைமுறைப்படுத்தல. கிளியரா? ஸோ இதான் வந்து 4th பாயிண்ட். சரி, 5th பாயிண்ட். 6th பாத்தீங்க அப்படின்னா, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். இப்ப பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி இருக்குல்ல, அதே மாதிரி பிரிட்டிஷ் டயத்துலயும் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி எல்லாம் இருந்துச்சு. ஸோ பஞ்சாயத்துக்கு என்ன ரைட்ஸ் கொடுக்குறாங்கன்னா, ஒரு தனிநபருடைய வருமானத்து மேல டாக்ஸ் போடுறதுக்கு, இப்ப இன்கம் டாக்ஸ் போடுறாங்கல்ல, உங்களுடைய ஃபாதரோ இல்ல உங்களுடைய ரிலேஷனோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்லயோ இல்ல ஒரு 5 lakhsக்கு மேல வர்ற மாதிரி ஜாப்ல இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டாக்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ அதுக்கான அத்தாரிட்டி இப்ப கரெக்ட்ல யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. ஸோ அதே மாதிரி ஒருத்தவங்களுடைய இன்கம் மேல டாக்ஸ் போடுறதுக்கான அத்தாரிட்டியை யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த 1839 ஆக்ட்ல லோக்கல் கவர்மெண்ட். ஸோ லோக்கல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி. ஸோ இவங்க தான் லோக்கல் கவர்மெண்ட். அவங்க கிட்ட இந்த பவர் வந்து கொடுக்குறாங்க. இதுதான் வந்து இந்த 5th and 6th பாயிண்ட். ஸோ கிளியரா? இது மணிஸா கிளியரா? ஓகே. அதுக்கு அடுத்த ஆக்ட் பாத்தீங்கன்னா 1833 ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வர்றாங்க. இந்த ஆக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆக்ட். இந்த ஆக்ட்ல இருந்து பல தடவை கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பிலிம்ஸ்ல. ஸோ அதனால இந்த ஆக்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா கவனிங்க. ஸோ இந்த ஆக்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஸோ இதுக்கு முன்னாடி வர கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் தான் ஃபுல் இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற அந்த டேமை மாத்துறாங்க. ஸோ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற டேம் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாத்துறாங்க. ஓகேவா? கவர்னர் ஜெனரல் ஆஃப்
பெங்கால். இப்ப எப்படி பிரசிடென்ட் அப்படிங்கிறத பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இல்ல பிரசிடென்ட் ஆஃப் அந்த மாதிரி மாத்துறது. அந்த ஒரு பர்டிகுலர் அத்தாரிட்டியோட நேம் என்ன பண்றாங்க, இதுக்கு முன்னாடி அவரை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஆக்டுக்கு அப்புறம் என்னன்னு கூப்பிடணும், அவரை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிடணும். ஸோ இதுக்கு முன்னாடி 1773ல இந்த நேம் வந்து மாத்திருப்பாங்க. எதுல இருந்து எதுக்கு மாத்துறாங்க குயிக்கா சொல்லுங்க பார்க்கலாம். 1773 ஆக்ட் பக்கத்துல பார்த்துருந்தோம், ஒரு நேம வேற மாதிரி மாத்திருப்பாங்கன்னு சொல்லி. கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு வரதுக்கு முன்னாடி அவரோட பேர் வேற மாதிரி இருந்திருக்கும், அவருடைய அந்த டெசிக்னேஷன். கவர்னர் ஆஃப் பெங்கால் டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் மாத்தலாம். எஸ், கவர்னர் ஆஃப் பெங்கால கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால மாத்திருப்பாங்க. ஸோ இந்த ஆக்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து மாத்துறாங்க. அதுக்கடுத்து மறுபடியும் 1858ல ஒரு ஆக்ட் பார்ப்போம். அதுல வேற மாதிரி பேர் மாத்திருப்பாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம 1858ல பார்க்கலாம். ஸோ இந்த குரோனாலஜி முக்கியம். இதை பேஸ் பண்ணி கூட கொஸ்டின் கேட்பாங்க. யூபிஎஸ்சியை பொறுத்தவரை இது மாதிரி ஒவ்வொரு கான்செப்ட் இன்டர்லிங்க் பண்ணி தான் கேட்பாங்க. ஸோ அதனால அந்த கண்டினியூட்டி எல்லாமே பார்த்து நீங்க வந்து படிக்கும் போது ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இந்த மாதிரி குழப்பி வர மாதிரி கேட்பாங்க, உங்களை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்பாங்க, எதுல எது மாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லைன்னா சூஸ் தி இன்கரெக்ட் பேர். ரெகுலேஷன் ஆக்ட் 1773 இது பண்ணாங்க, இந்த டேம் இருந்துச்சு. அதே மாதிரி சார்ட்டர் ஆக்ட் 1833 இது இந்த டேம் இருந்துச்சு. அதே மாதிரி 1868 ஆக்ட் இந்த டேம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதனால இதெல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்ட் வில்லியம் பென்டிங். லார்ட் வில்லியம் பென்டிங் அப்படிங்கிறவர் தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இவருக்கு வந்து சிவில் பவரும் கொடுக்குறாங்க, மிலிட்டரி பவரும் கொடுக்குறாங்க. ஸோ சிவில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா, சிவில் சர்வீஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா உள்ளதெல்லாம் பவரை இவருக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி மிலிட்டரி பவரை இவருக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யாரு? ஃபர்ஸ்ட் ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவா? நல்லா பாருங்க. வாரன் ஹாஸ்டிங்ஸ். லார்ட் கேனிங், வாரன் ஹாஸ்டிங்ஸ். ஸோ யாரு கன்ஃபார்மா சொல்லுங்க யாருன்னு சொல்லிட்டு. லார்ட் வாரன் ஹாஸ்டிங்ஸ். ஸோ லார்ட் வாரன் ஹாஸ்டிங் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஸோ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து வில்லியம் பென்டிங். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ செகண்ட் என்ன அப்படின்னா, இட் டிப்ரைவ் த கவர்னர் ஆஃப் பாம்பே மெட்ராஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் பவர். ஸோ என்ன பண்றாங்க, பாம்பேவுடைய கவர்னருடைய பவர் அதே மாதிரி மெட்ராஸோடைய கவர்னருடைய லெஜிஸ்லேட்டிவ் பவரை புடுங்கிடுறாங்க. ஸோ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வாஸ் கிவன் எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஃபார் என்டையர் பிரிட்டிஷ் இந்தியா. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஆக்ட்லயே பார்த்திருப்போம், 1773 ஆக்ட்லயே நம்ம பார்த்திருப்போம். இதுல பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் பாயிண்ட் பாருங்க, இட் மேட் த கவர்னர் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ் பிரசிடென்சி சப்பார்டினேட் டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஸோ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு கீழே தான் யார் வரணும், பாம்பே மெட்ராஸ். இதோட கவர்னர் ஜெனரல் வந்து இவருக்கு கீழே தான் ஒரு சப்பார்டினேட் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. பட் ஆனா இந்த டைம்ல 1773 பொறுத்தவரை அவங்களுக்கு பவர் இருக்கும், போனா லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்கும். ஆனா அதை மேக் பண்றதுக்கு முன்னாடி யார்கிட்ட தான் கேட்டு மேக் பண்ணணும், கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் கிட்ட கேட்டுதான் அந்த பவர் எல்லாமே மெட்ராஸோட கவர்னரும் சரி பாம்பேயோட கவர்னரும் எடுக்கணும். ஆனா இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, பாம்பேயோடைய கவர்னர் அதே மாதிரி மெட்ராஸோடைய கவர்னர் இவங்களுடைய லெஜிஸ்லேட்டிவ் பவர். லெஜிஸ்லேட்டிவ் பவர் அப்படிங்கிறது என்ன, லா மேக்கிங். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஆக்டுக்கு முன்னாடி வர பாம்பேலயோ மெட்ராஸ்லயோ ஒரு புதுசா சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த சட்டத்தை பாம்பேயோட கவர்னரே மேக் பண்ணிக்கலாம், அதே மாதிரி மெட்ராஸோட கவர்னர் மேக் பண்ணிக்கலாம். பட் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, மேக் பண்றதுக்கு முன்னாடி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் கிட்ட வந்து கேட்கணும். அது மாதிரி கேட்டுட்டு தான் என்ன பண்ணணும், கவர்னர் ஆஃப் பாம்பேயும் கவர்னர் ஆஃப் மெட்ராஸும் அவங்க இந்த லா வந்து மேக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷன் இருந்தது. ஆனா இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் வந்து யாருக்கு தான் போயிருது, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு, இந்தியாவுக்கு போயிருது. இதுக்கப்புறம் பாம்பேலயும் சரி மெட்ராஸ்லயும் சரி ஏதோ ஒரு ஆக்ட் மேக் பண்றோம் அப்படின்னா அதுக்கு யாருக்கு தான் பவர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு தான் பவர் இருக்கு. பாம்பேயோட கவர்னருக்கும் மெட்ராஸோட கவர்னருக்கும் பவர் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சென்ட்ரலைசேஷன். சென்ட்ரலைசேஷன் ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஒன்னு சென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது இதுக்கு ஆப்போசிட் கான்செப்ட் என்னன்னா டீசென்ட்ரலைசேஷன். இந்தியா வந்து சென்ட்ரலைசேஷன் ஃபாலோ பண்றோமா டீசென்ட்ரலைசேஷன்? கரெக்ட்ல கரெக்ட். நம்ம என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்றோம்? சென்ட்ரலைஸ்டா.
கரண்ட்ல இந்தியாவுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மேல சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, அதுக்கு கீழே ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, அதுக்கு கீழே லோக்கல் கவர்மெண்ட் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஒரு சில அதிகாரங்கள் இருக்கு, ஒரு சில பவர் இருக்கு. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சில பவர் இருக்கு. அதே மாதிரி லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சில பவர் இருக்கு. அப்போ நம்ம என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, டீசென்ட்ரலைசேஷன் ஃபாலோ பண்றோம். என்ன பண்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சில பவர் வந்து பகிர்ந்து கொடுக்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லோக்கல் பாடிஸ்க்கு சில பவர் வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உள்ள சிஸ்டத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டீசென்ட்ரலைசேஷன். நமக்கு கரண்ட்ல ஃபாலோ பண்ற சிஸ்டம் என்ன அப்படின்னா டீசென்ட்ரலைசேஷன் சிஸ்டம். ஃபெடரல் சிஸ்டம் டீசென்ட்ரலைசேஷன் ஒண்ணுதான். ஓகேவா? சென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னா எல்லா பவருமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். அந்த மாதிரி உள்ளதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரலைசேஷன். இதுல என்ன, இப்போ பாம்பேல லா மேக் பண்ணாலும் சரி, மெட்ராஸ்ல லா மேக் பண்ணாலும் சரி, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறவர் பெங்கால்ல இருப்பாரு. அவர் தான் அந்த லா வந்து மேக் பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரி உள்ளதுக்கு பேர் தான் என்னன்னா சென்ட்ரலைசேஷன். ஓகேவா? இதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட். அடுத்த தேர்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அஸ் அ கமர்ஷியல் பாடி. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன ஃபங்க்ஷன் தான் பண்ணுவாங்க, கமர்ஷியல் ஃபங்க்ஷன் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஆக்ட்ல பார்த்தோம், ஒரு ஆக்ட்ல நம்ம பார்த்தோம்ல, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இப்போ வந்து கமர்ஷியல் பாடியா மாறிடுச்சு, ஒன்லி கமர்ஷியல் ஃபங்க்ஷன் மட்டும் தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். எந்த ஆக்ட்ல குயிக்கா சொல்லுங்க. 1784 Pigs India Act. 1784 ஆக்ட்ல பார்த்தோம். இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியா மாத்திட்டாங்க. கமர்ஷியல் பாடியில இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியா மாத்திட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 1833 அப்புறமா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ட்ரேடே பண்ணாது. ஸோ ஒன்லி இந்தியாவை அட்மினிஸ்ட்ரேட் பண்ற வேலையை மட்டும் தான் பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இனிமே வந்து ஆக போகுது. ஓகேவா? அதுக்கடுத்து இட் ப்ரொவைட் தட் த கம்பெனி டெரிட்டரி இந்தியா வாஸ் ஹெல்ட் இன் ட்ரஸ்ட் ஆஃப் ஹிஸ் மெஜஸ்டி ஹிஸ் ஹையர்ஸ் அண்ட் சக்சஸர். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல 1830 என்ன சொன்னாங்க, இந்தியாவுடைய கம்பெனியோட இந்தியன் டெரிட்டரி எல்லாமே யாருக்கு தான் சொந்தம், பிரிட்டிஷ் கிரௌனுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல. அதே மாதிரி இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கம்பெனியோட டெரிட்டரி எல்லாமே இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ் மெஜஸ்டி அப்படிங்கிறது குயினுடைய பிள்ளைகள், அதுக்கப்புறமா அவங்களுடைய வாரிசுகள், இவங்களுக்கு தான் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய இந்தியாவில் இருக்கிற டெரிட்டரி எல்லாமே சொந்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்ப இதுல என்னதான் சொல்றாங்க அப்படின்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியா அப்படிங்கிறது பிரிட்டிஷ் கிரௌனுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி இதுலயே சொல்றாங்க. அதுக்கடுத்து இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 attempted to introduce a system of open competition for selection of civil servant. So the 1833 முன்னாடி வர ஐசிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ் எழுதணும் அப்படின்னா இந்தியன்ஸ் வந்து எழுத முடியாது. சிவில் சர்வீஸ் போஸ்ட் அப்படிங்கிறது ஒன்லி பிரிட்டிஷர்ஸ்க்கு மட்டும்தான், அவங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஐசிஎஸ் எக்ஸாம் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இருந்தது. ஸோ இந்த ஆக்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐசிஎஸ் எக்ஸாம் யார வேணாலும் எழுதிக்கலாம், இந்தியனா இருந்தாலும் சரி, பிரிட்டிஷரா இருந்தாலும் சரி, ஐசிஎஸ் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறமா stated that Indians should not be debarred from holding any place of his employment under company. So இப்ப இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கீழே எந்த ஆஃபிஷியல் போஸ்ட்ல வேணாலும் இந்தியன்ஸ் வந்து வேலை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வர்றாங்க. ஆனா however this provision for neglected after opposition from court of directors. So the court of directors அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தோம். கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க யாரு, கமர்ஷியல் கம்பெனியோடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய அந்த மேனேஜ் பண்றவங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ப்ரொவிஷனுக்கு வந்து அப்போஸ் பண்றாங்க. ஸோ அதனால இந்த ப்ரொவிஷன் என்ன பண்ணல, நடைமுறைக்கு வரல. இதுதான் வந்து 1833 ஆக்டோட சில முக்கியமான விஷயம். ஸோ இது கிளியரா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆக்ட். இதுல உள்ள ஒவ்வொரு ப்ரொவிஷனையும் அப்படியே மக்கப் பண்ணிக்கோங்க, வேற வழியே கிடையாது. சார் 4th பாயிண்ட் மட்டும் அகைன் ரிப்பீட் பண்ணுங்க. இந்த இதுல அந்த தேர்ட் பாயிண்ட் புரிஞ்சுதா? எஸ் சார். தேர்ட் பாயிண்ட் என்ன புரிஞ்சது? தேர்ட் பாயிண்ட் என்னது? தேர்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம், கம்பெனியோட இந்தியாவில் உள்ள அந்த டெரிட்டரிஸ் அந்த பிளேசஸ் எல்லாமே யாருக்கு தான் சொந்தம், பிரிட்டிஷ் கிரௌனுக்கு தான் சொந்தம், அவங்க தான் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்ல. அதேதான் சொல்றாங்க. ஆனா இதுல எக்ஸ்ட்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து குயின் ஹிஸ் மெஜஸ்டி அப்படிங்கிறது குயினுக்கு ஃபர்ஸ்ட் சொந்தம். குயின் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த குயினுடைய பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்தியாவை ரூல் பண்ணுவாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகள்
ஸோ இதுல மெயினா என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் குயினோட பரம்பரை தான் வந்து ஃபியூச்சர்ல இந்தியா வந்து ரூல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இதுல சொல்றாங்க. அவங்களுடைய சொத்து இது வந்து குயினோடைய சொத்து, அதனால அவங்களுடைய பரம்பரை தான் இதை வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. புரியுதா? ஓகே சார், தேங்க்யூ சார். 4th பாயிண்ட் மறுபடியும் யாராவது கேட்டிருக்கீங்க? சார் 5th பாயிண்ட்டும் கொஞ்சம் லைக் ஷார்ட்டா சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஐஏஎஸ் இருக்குல்ல, இந்தியன் சிவில் சர்வீஸ் இருக்குல்ல, அதே மாதிரி பிரிட்டிஷ் டயத்துல இருந்தது ஐசிஎஸ், இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற போஸ்டிங். இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி அப்போ ஐசிஎஸ் ஆஃபீஸர் இருந்தாங்க. ஸோ அப்போ இப்போ வந்து யார் வேணாலும் இந்தியாவில் இருக்க யார் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், ஐசிஎஸ் வந்து ஐஏஎஸ் வந்து ஆயிக்கலாம். ஆனா பிரிட்டிஷை பொறுத்தவரை அந்த நேரத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிஷன் வந்து ஒன்லி பிரிட்டிஷர்ஸ் மட்டும்தான் அந்த ஐசிஎஸ் எக்ஸாம் எழுத முடியும், எழுதி இந்தியாவில் வந்து ஐசிஎஸ் ஆஃபீஸர் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்தது. ஸோ அதை அப்போஸ் பண்ணி நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இந்தியன்ஸ் வந்து இந்தியனுக்கும் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. ஏன்னா ஐசிஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒன்லி பிரிட்டிஷர்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க, இந்தியன்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அந்த எக்ஸாம் வந்து பிரிட்டன்ல நடக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல. ஓகேவா? ஸோ அப்ப இந்த ஆக்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓகே ஐசிஎஸ் எக்ஸாம இதுக்கப்புறமா இந்தியன்ஸும் எழுதலாம், ஓப்பன் காம்படிஷன். ஐசிஎஸ் எக்ஸாம பிரிட்டிஷர்ஸும் எழுதலாம், இந்தியனும் அதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கீழே நிறைய ஆஃபீஸ் நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கும், அக்கௌண்டன்ஸ், கிளர்க், இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கும். அந்த போஸ்டிங்ஸ்ல எல்லா போஸ்டிங்ஸ்க்குமே இந்தியன் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆக்ட்ல கொண்டு வர்றாங்க. ஆனா அந்த ப்ரொவிஷனுக்கு கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்போஸ் பண்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து வேலை அஃபெக்ட் ஆகும், எம்ப்ளாய்மெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகும், அதிகமாக அன்எம்ப்ளாய்மெண்ட் நடக்கும். இந்தியன்ஸ் வந்து இந்த மாதிரி ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஆஃபீஸஸ்க்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து வேலை கிடைக்காம போகும், அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால என்ன பண்ணல அப்படின்னா இந்த ப்ரொவிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. புரிஞ்சதானே 5th பாயிண்ட்? எஸ் சார். ஸோ ஜஸ்ட் மினிட், கொஞ்சம் கனெக்டிவிட்டி இஷ்யூவா இருக்கு, திரும்ப ரீகனெக்ட் பண்றேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஓகே. இந்த ஆக்ட்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா லார்ட் மெக்கலே, லார்ட் மெக்கலே அப்படிங்கிற ஒரு தலைமையில லார்ட் மெக்கலே அப்படிங்கிறவருடைய தலைமையில என்ன பண்ணிருப்பாங்கன்னா இவரை வந்து இந்த ஆக்ட்ல லா மெம்பரா ஜாயின் பண்ணிருப்பாங்க. லா மெம்பர், நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ல லா மெம்பரா சேர்த்திருப்பாங்க. இவருடைய டாஸ்க் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய ஐபிசி, இந்தியன் கிரிமினல் கோட், இந்தியன் பீனல் கோட், அதே மாதிரி சிஆர்சிபி, இந்தியாவுடைய இந்த லாவை கோடிஃபை பண்றதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இவருடைய தலைமையில வந்து ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா இவருடைய தலைமையில இன்னொரு கமிட்டி எஜுகேஷனுக்காக, இந்தியாவில எப்படி எஜுகேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இந்தியாவில வெஸ்டர்ன் எஜுகேஷன் எப்படி இம்ப்ளிமெண்ட் நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்றதுக்காக இவருடைய தலைமையில
எஜுகேஷன் கமிட்டியோட கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இவர் வந்து புதுசா எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல லா மெம்பரா கொண்டு வந்து இந்தியாவுடைய லா எல்லாமே கோடிஃபை பண்றதுக்காக, ஸோ இந்த ஐபிசி, சிஆர்சிபி இது எல்லாமே கோடிஃபை பண்ணது யார் அப்படின்னா அந்த லார்ட் மெக்கல் ஏதாவது பண்ணியிருப்பார். ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஆக்ட்ல தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஆக்ட் என்ன அப்படின்னா 1853 ஆக்ட். ஸோ இந்த 1853 ஆக்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன், எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன். நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் லெஜிஸ்லேட்டிவ் ரோல் என்ன, எக்ஸிக்யூட்டிவ் ரோல் என்ன அப்படிங்கறத பார்த்தோமா. ஸோ டக்குன்னு சொல்லுங்க, லெஜிஸ்லேட்டிவ் ரோல் என்ன? லெஜிஸ்லேட்டிவ் என்ன ரோல் பண்ணும்? லா வந்து மேக் பண்றது லெஜிஸ்லேட்டிவ். எக்ஸிக்யூட்டிவ் ரோல் இம்ப்ளிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றது. வெரி குட். இதுக்கு முன்னாடி வர லா மேக் பண்றதும் சரி, லாவை இம்ப்ளிமெண்ட் பண்றதும் சரி யார் தான் வச்சிருந்தா அப்படின்னா கவர்னர் ஜெனரலுடைய அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் பார்த்தோம்ல, அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் கிட்ட அந்த 2 பவருமே இருந்தது. ஸோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா லா மேக் பண்றதுக்காக புதுசா ஒரு பாடி வந்து கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனை தனியா வந்து இவர்கிட்டே கொடுத்துட்றாங்க. ஓகேவா? ஸோ இட் எஸ்டாப்ளிஷ்ட் எ செப்பரேட் கவர்னர் ஜெனரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ புதுசா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இப்ப கரண்ட்ல இருக்கிற பார்லிமெண்ட், அதே மாதிரி லா ஃப்ரேம் பண்றதுக்காக தனியா ஒரு பாடி வந்து கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா? which came to be known as சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அந்த பாடிக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது கரண்ட்ல நம்மளுடைய பார்லிமெண்ட் இருக்குல்ல, அதே மாதிரி பிரிட்டிஷ் ஸ்டேட்ஸ்ல இருந்த ஒரு பாடி தான் யார் அப்படின்னா சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அப்போ இந்தியன் பார்லிமெண்டரி சிஸ்டத்தோட பேஸ் எது அப்படின்னா இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம், அந்த பார்லிமெண்டரி சிஸ்டமே வந்து எவால்வ் ஆகுது. அதுக்கு அடுத்து இதுல செகண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் ஓப்பன் காம்படிஷன். நம்ம போன ஆக்ட்ல என்ன பார்த்தோம்? ஸோ போன ஆக்ட்ல நம்ம ஒரு பாயிண்ட் சொன்னோம்ல, லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன்? போன ஆக்ட்ல லாஸ்ட் பாயிண்ட் தான் சொல்லியிருந்தேன். ஓபன் காம்படிஷன் ஓப்பன் காம்படிஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்களா, பண்ணலையா? பண்ணல. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டினை பண்ணிட்டாங்க. வெரி குட். எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வந்து அப்போஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணல. சோ அதனால மறுபடியும் இந்த ஆக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இட் இன்ட்ரோடியூஸ்ட் an open competition system for selection and recruitment of civil servant. ஸோ அப்போ இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஆக்ட்ல வந்து ஜஸ்ட் சொல்லி மட்டும் இருந்தாங்க. ஆனா அவங்க கவுன்சில் வந்து அப்போஸ் பண்ணோம்னா அந்த ப்ரொவிஷனை தூக்கிட்டாங்க. ஸோ இதுல வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ எதுக்கு சிவில் சர்வெண்ட் ரெக்ரூட் பண்றதுக்கு ஓப்பன் காம்படிஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க இந்த ஆக்ட்ல. அப்புறமா கோஆர்டினேட்டட் சிவில் சர்வீஸ் பிகேம் ஓப்பன். ஸோ சிவில் சர்வீஸ் பொறுத்தவரை மொத்தம் ரெண்டு கேட்டகரியில வச்சிருந்தாங்க. சிவில் சர்வீஸ்னா சிவில் சர்வீஸ் வந்து ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா கோவினன்ட் கேட்டகரி, இன்னொன்று வந்து நான் கோவினன்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த நான் கோவினன்ட் அப்படிங்கிற சிவில் சர்வீஸ்ல யார் வேணாலும் போய்க்கலாம், ஓப்பன்ல யார் வேணாலும் வந்து எழுதிக்கலாம். ஆனா சில போஸ்டிங் வந்து கோவினன்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து யார் மட்டும் தான் இது பண்ண முடியும் அப்படின்னா ரொம்ப ஹை கேஸ்ட் பீப்புள், அதே மாதிரி பிரிட்டிஷோட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல பிரிட்டிஷ் ஆபீசர்ஸோட ரெக்கமெண்டேஷனோட சில முக்கியமான பீப்புள் மட்டும் தான் இந்த கோவினன்ட் போஸ்டிங் அப்படின்னு சில போஸ்டிங் வந்து இப்போ எப்படி ரிசர்வேஷன் சொல்லிட்டு தனியாக ஒதுக்கி வைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி இப்போ சிவில் சர்வெண்ட்ல இப்போ சிவில் சர்வீஸ்க்கு ஒரு 10 சீட் இருக்கு அப்படின்னா அந்த 10 சீட்ல 5 சீட்டை கோவினன்ட்னு ஒதுக்கிடுவாங்க. ஸோ 10 சீட்ல இந்த 5 சீட்ல யார் மட்டும் தான் காம்பீட் பண்ண முடியும், இந்தியாவோட ஹை கேஸ்ட் பீப்புள் காம்பீட் பண்ணலாம். அதே மாதிரி பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ்ல ரொம்ப ஹையர் அத்தாரிட்டி இருப்பாங்கல்ல, அவங்களுடைய வாரிசுகள் எல்லாமே காம்பீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி 2 கேட்டகரியை பிரிச்சு வச்சிருந்தாங்க. ஆனா இந்த ஆக்ட் என்ன பண்றாங்கன்னா அந்த மாதிரி பிரிச்சு வச்சிருந்ததை கேன்சல் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒண்ணுதான், 10 போஸ்டிங் அப்படின்னா அந்த 10 போஸ்டிங்குமே ஓப்பன் போஸ்டிங் தான். இந்த மாதிரி தனித்தனியா கேட்டகரி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வர்றாங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான இது வந்து கொண்டு வர்றாங்க, இன்ட்ரடியூஸ்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் லோக்கல் ரெப்ரசன்டேஷன் இன் இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கவர்னர் ஜெனரலுடைய கவுன்சில் இருக்கும்ல, அதுல யார் மட்டும் தான் இருப்பா, ஒன்லி பெங்கால் பீப்புள் மட்டும் தான் இருப்பாங்க. ஏன்னா இந்தியாவுடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து பெங்கால் தான். ஸோ இந்தியாவுடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து கல்கட்டால தான் இருக்கு. 1911 தான் என்ன பண்றாங்கன்னா கல்கட்டால இருந்து இந்தியாவுடைய கேபிட்டலா டெல்லி வந்து மாத்துறாங்க. ஸோ 1911க்கு முன்னாடி வர இந்தியாவுடைய கேபிட்டல் இதுதான், கல்கட்டா தான். அப்ப அதனால இதுக்கு முன்னாடி வர கவர்னர் ஜெனரலுடைய அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ல ஒன்லி கல்கட்டா பீப்புள், பெங்கால் பீப்புள் மட்டும் தான் இருக்காங்க. ஆனா இதுல என்ன பண்றாங்கன்னா புதுசா வந்து நம்ம பார்த்தோம்ல இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு கவுன்சில் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, அந்த கவுன்சில்ல லோக்கல் ரெப்ரஸன்டேஷன். ஸோ லோக்கல் அப்படிங்கிறது பாம்பே, மெட்ராஸ் இந்த மாதிரியான ஊர்கள் இருக்குல்ல, அங்க இருந்து ரெப்ரஸன்டேட்டிவ் கொண்டு வராங்க. அது 6 நியூ லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர் ஆஃப் த கவர்னர் ஜெனரல் கவுன்சில், 4 were appointed by local provincial government of மெட்ராஸ், பாம்பே, பெங்கால், ஆக்ரா. ஓகேவா? ஸோ இப்போ இந்த லோக்கல் அப்படிங்கிறது முக்கியமா இந்தியன்ஸ் கவர்னர் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஸோ இந்தியன்ஸ் இல்ல, இந்த ரீஜன்ல இருந்த பிரிட்டிஷர்ஸ் தான் இவங்களும். ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா
கவர்னர் ஜெனரலுடைய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு அனுப்புறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வர ஒன்லி சென்ட்ரல் கல்கட்டால மட்டும் தான் பீப்புள் வந்திருப்பாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா மெட்ராஸ், பாம்பே, பெங்கால், ஆக்ரா இப்ப நம்ம என்ன பண்றோம் பார்லிமெண்ட்டுக்கு எல்லா ஊர்ல இருந்து ஆட்கள் அனுப்புறோம்ல. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னா இந்த ஆக்ட் கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒன்லி டெல்லியில மட்டும்தான் இப்ப நம்ம கரண்ட் சிஸ்டம் படி டெல்லியில இருந்து மட்டும்தான் வந்து எம்பிஸ் போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷன் இருந்திருக்கு. ஆனா அது என்ன பண்றாங்க இந்தியால எல்லா ஸ்டேட்ல இருந்து போலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆக்ட் கொண்டு வரதுக்கு முன்னாடி வர கல்கட்டால இருந்து மட்டும்தான் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா இதுல என்ன பண்றாங்க எல்லா ஊர்ல இருந்தும் மெட்ராஸ், பாம்பே, பெங்கால், ஆக்ரா இந்த மாதிரியான ஊர்கள்ல இருந்தும் ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வர்றாங்க. இதான் வந்து 1853. 1853 கொண்டு வந்த இந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குல்ல, இது என்ன சொல்லுவாங்கன்னா மினி பார்லிமெண்ட். இது ரொம்ப முக்கியம் இந்த டேர்ம் மினி பார்லிமெண்ட். இந்த 1853 ஆக்ட் உடைய இந்தியன் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இந்தியன் பார்லிமெண்ட் சொல்றாங்க. இது கிளியரா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஆக்ட் இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. ஸோ இதுக்கு முன்னாடி ஆக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் சார்ட்டர் ஆக்ட் தான். சார்ட்டர் ஆக்ட் அப்படிங்கிறது பட்டய சட்டம். ஆனா இனிமே என்ன பண்றாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 அப்படிங்கிற மாதிரி மாத்திடுறாங்க. ஸோ இந்த ஆக்ட் வந்து முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா 1857ல இந்தியாவில் ஒரு முக்கியமான ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் வந்து நடந்தது. என்ன ஈவெண்ட் அது? நம்ம எல்லாருமே ஸ்கூல்ல படிச்சிருப்போம் இந்த ஈவெண்ட் பத்தி. 1858ல 1857ல இந்தியாவில் முக்கியமான ஈவெண்ட் வந்து நடந்தது. என்ன ஈவெண்ட் அது? ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். சிப்பாய் முற்றுகை. ஓகேங்களா? சிப்பாய் முற்றுகை வந்து இந்தியாவில் நடந்திருக்கும். ஸோ அதை இது பண்றதுக்காக தான் சிப்பாய் முற்றுகையோட நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதெல்லாமே நீங்க ஹிஸ்டரியில படிப்பீங்க. ஸோ மெயின் என்ன பண்ணாங்கன்னா இதுவரை 1774ல டைரக்டா வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியா ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுல இருந்து 1857 வரை யாருமே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்போஸ் வந்து பண்ணல. ஸோ எல்லாருமே வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன சொல்றாங்களோ அதுக்கு கேட்டு ப்ராப்பரா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா 1857ல தான் என்ன ஆகுதுன்னா எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய ரைட்ஸ் வேணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 1857 பாடுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அது எல்லாமே நீங்க ஹிஸ்டரியில படிப்பீங்க. ஸோ மெயினா என்ன அப்படின்னா மக்கள் வந்து எங்களுக்கும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வேணும், நாங்களும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதே மாதிரி நீங்க வந்து இந்திய அடக்குமுறைப்படுத்துற மாதிரி நிறைய சட்டங்கள் போடுறீங்க, அந்த சட்டங்கள் எல்லாமே நீங்க வந்து தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா 1857 ரிவோல்ட் வந்து நடத்துறாங்க. ஸோ அதுல ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா இந்த ரிவால்ட் நடந்ததுக்கு அப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன் யார்கிட்ட போகுது அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட இருந்து பிரிட்டிஷ் கிரவுன் டைரக்டா குயினோடைய கண்ட்ரோல்ல வந்து போயிருது. ஓகேங்களா? ஸோ குயினோட கண்ட்ரோல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியாவுடைய ஆட்சி போனதுக்கு அப்புறமா குயின் என்ன பண்றாங்க, குயின் விக்டோரியா ஒரு ப்ரொக்ளமேஷன் ரிலீஸ் பண்றாங்க, ஒரு சாசனம் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அந்த ப்ரொக்ளமேஷன் தான் என்ன அப்படின்னா இந்த 1858 ஆக்ட். இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா head force was to be governed அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுக்கப்புறமா இந்தியாவை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்சி செய்யறது யாரு தான்? இந்த நேம் ஆஃப் ஹர் மெஜஸ்டி. ஸோ ஹர் மெஜஸ்டி அப்படிங்கிறது யாரை குறிக்குதுன்னா குயினா குறிக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க சாவர்னிட்டி மட்டும்தான். ஸோ சாவர்னிட்டி மட்டும்தான் யார்கிட்ட இருக்கு, குயின் கிட்ட இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுக்கப்புறமா இந்த 1858 அப்புறமா இனிமே இந்தியாவை ஆட்சி செய்ய போறது யாரு தான்? குயின் தான் ஆட்சி செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா கம்பெனி கிட்ட இருந்து பவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குயினுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ பிரிட்டிஷ் குயினுக்கு வந்து பவர் போயிடுச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த டேர்ம்ல ஒரு சேஞ்ச் கொண்டு வர்றாங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கறத பார்த்தோமா? ஸோ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது எப்ப கொண்டு வந்தாங்க? இந்த ஆக்ட்ல கொண்டு வந்தாங்க 1833. எஸ், 1833ல கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தாங்க. யாரு ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா? லார்ட் வில்லியம் பென்டிக். ஸோ லார்ட் வில்லியம் பென்டிக் தான் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பேரை மறுபடியும் வைசிராய் ஆஃப் இந்தியா மாத்திடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால ஃபுல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல போனதுனால அந்த போஸ்டிங்குடைய பேரை வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி மாத்திடுறாங்க. ஸோ இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் யாருன்னா லார்ட் கேனிங். ஸோ லார்ட் கேனிங் தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் வைஸ்ராய். அதான் சில முக்கியமான ஃபேக்ட்ஸ் எஸ்எஸ்சி, டிஎன்பிசி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஃபேக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா லார்ட் கேனிங். ஸோ அதுக்கு அடுத்து இதுல மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா இட் என்டர் தி சிஸ்டம் ஆஃப் டபுள் கவர்மெண்ட். ஸோ டபுள் கவர்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம எந்த ஆக்ட்ல பார்த்தோம்?
Pitt's India Act எஸ் பிட்ஸ் இன் தி ஆக்ட் 1784ல நம்ம டபுள் கவர்மெண்ட் பார்த்தா அதுல என்ன பண்ணாங்க, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கோர்ட் ஆஃப் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாடி கொண்டு வந்தாங்கல்ல. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கோர்ட் ஆஃப் டைரக்டர் சொல்லிட்டு ரெண்டு பாடி கொண்டு வராங்க. இந்த ரெண்டு பாடியுமே என்ன பண்றாங்க அப்படின்னா அபாலிஷ் வந்து பண்ணிடுறாங்க. அபாலிஷ் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் யாருக்கு போயிருச்சு, குயினுக்கு போயிருச்சு, பிரிட்டிஷ் குயினுக்கு வந்து போயிருச்சு. ஓகேவா, இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கடுத்து மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா புதுசா ஒரு ஆபீஸ் வந்து கிரியேட் பண்றாங்க, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு ஆபீஸ், புதுசா ஒரு போஸ்டிங் வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ இந்த போஸ்டிங், இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தியா தான் என்ன பண்ண போறாரு அப்படின்னா இதுக்கப்புறமா இந்தியாவை அட்மினிஸ்ட்ரேட் பண்ண போறாரு. ஸோ கண்ட்ரோல் ஓவர் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன். He was a member of British cabinet and was responsible ultimately to British Parliament. ஸோ இவர் யாரு, ஆக்சுவலா இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் கிரியேட் பண்றாங்க. ஸோ இதுல யார் தான் வருவா அப்படின்னா பிரிட்டிஷ் கேபினெட்டுக்கு ஒரு மினிஸ்டர், பிரிட்டிஷ் உடைய ஒரு கேபினெட் மினிஸ்டர். இப்போ கரண்ட்ல இந்தியாவில் கேபினெட் மினிஸ்டர் இருக்காங்கல்ல, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், இந்த மாதிரி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல உள்ள ஒரு கேபினெட் மினிஸ்டர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ எதனால இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இந்தியாவுடைய கண்ட்ரோல் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா குயின் தான் சாவர்னிட்டி. ஆனா இந்தியாவை அட்மினிஸ்ட்ரேட் பண்றது, கவர்ன் பண்றது யாரு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து கவர்ன் பண்ணுவாங்க. அது அங்கே வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அண்ட் பிரிட்டிஷ் குயின் வந்து என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு எல்லா நடவடிக்கையுமே யார் தான் பண்ணுவா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பண்ணுவாங்க. பட் டிசிஷன் மேக் பண்றது யாரு, ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாடி ஆக்ட் ஆகிறது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அண்ட் குயின் வந்து ஆக்ட் ஆவாங்க. ஆனா அதை நடைமுறைப்படுத்துறது, அதை எக்ஸிக்யூட் பண்றது மட்டும் தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஃபுல் அண்ட் ஃபுல் தூக்கிட்டு அங்க டைரக்டா பிரிட்டன்ல இருந்துட்டு குயின் என்ன பண்றாங்க, இந்தியாவை ஆட்சி செய்ய போறாங்க. அப்ப குயின் என்ன பண்ண முடியாது, பிரிட்டன்ல இருந்து இந்தியா அடிக்கடி வந்துட்டு போக முடியாதுல்ல. என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்றாங்க. அவர் தான் என்ன பண்ண போறாரு அப்படின்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அண்ட் குயின் என்னென்னலாம் சொல்றாங்களோ அது எல்லாத்தையுமே இந்தியாவில நடைமுறைப்படுத்த போறாரு. ஸோ அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு யாரு, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இருக்க ஒரு கேபினட் மினிஸ்டர். ஸோ அவர் வந்து இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையில உள்ள ஒரு கம்யூனிகேஷன் லிங்க் மாதிரி ஆக்ட் ஆகுது. பிரிட்டனுக்கும் இந்தியாவுக்கு இடையில உள்ள கம்யூனிகேஷன் லிங்க் என்ன சொல்றாங்களோ அதெல்லாமே கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துறது. அதே மாதிரி இந்தியாவில் என்னென்ன கண்டிஷன் இருக்கு, இந்த மாதிரி எல்லா அப்டேட்ஸுமே கம்பெனி என்ன வேலையை பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை வந்து ஒரு இண்டிவிஜுவல் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற இண்டிவிஜுவல் வந்து பண்ண போறாரு. ஓகேவா, ஸோ இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டை அசிஸ்ட் பண்றதுக்காக 15 மெம்பர் கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஏன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்மே யாரு, அவருமே பிரிட்டிஷ் பார்லிமெண்டோட மெம்பர் தான். ஸோ அதனால அவருமே வந்து ரெகுலரா இந்தியாவுக்கு வந்து போயிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால அவரை அசிஸ்ட் பண்றதுக்காக 15 மெம்பர் கவுன்சில் ஆஃப் இந்தியா, ஒரு 15 மெம்பர் கொண்ட கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கவுன்சில் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ அந்த கவுன்சிலோட முக்கியமான வேலை என்ன, டு அசிஸ்ட் த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. இந்தியாவில இருந்து அவருக்கு தகவல் கொடுப்பாங்க. ஸோ அவர் அந்த தகவலை கொண்டு போயிட்டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அண்ட் குயின் கிட்ட சேர்ப்பாரு. இந்த கவுன்சில் வாஸ் அன் அட்வைசரி பாடி. அதே மாதிரி ஏன்னா இப்ப செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு வந்து எந்த முடிவு எடுக்க தெரியாது. ஏன்னா இந்தியாவுடைய கண்டிஷன் என்ன, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயம் தெரிஞ்சாதான் அவர் வந்து முடிவெடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதனால இந்த கவுன்சில் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்ப ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்க போறாங்க அப்படின்னா அதுக்கு சில சஜஷன் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, இந்தியாவுடைய கண்டிஷன் வந்து இந்த மாதிரி இருக்கு, ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குற அட்வைசரி பாடி. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வாஸ் மேட் த சேர்மன் ஆஃப் கவுன்சில். இந்த 15 மெம்பர் கொண்ட கவுன்சிலுடைய அந்த சேர்மன் யாரு அப்படின்னா 7 to 7:50 வரைக்கும் எங்களுக்கு கிளாஸ். அடுத்து வந்து 8 மணில இருந்து 8:30 வரைக்கும் எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் டிஎன்பி. கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, மியூட் பண்ணிக்கோங்க, யாரும் அன்மியூட்ல இருக்கீங்க. 8:30ல இருந்து இமான் கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ப இந்த 15 மெம்பர் பாடி என்ன பண்ண போறாங்கன்னா இதை வந்து அசிஸ்ட் பண்ண போறாங்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டை. இந்த கவுன்சிலுக்கு வந்து யார் தலைவர் அப்படின்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் தான் வந்து தலைவர். இட் கான்ஸ்டிடியூட் த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் கவுன்சில் அஸ் அ பாடி கார்பரேட் capable of suing and being sued in India and in England. ஸோ இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்குல்ல, இந்த கவுன்சில், ஸோ இந்த கவுன்சில் வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த கவுன்சில் வந்து தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்க மேல இந்தியாலையும் கேஸ் போட்டுக்கலாம், இங்கிலாந்துலயும் கேஸ் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இதான் வந்து இந்த ஆக்ட்ல கொண்டு வர சில முக்கியமான விஷயம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆக்ட். ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்குது 1857 அப்புறமா ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்குது. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட இருந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அண்ட் கிரவுனுக்கு வந்து போகுது. ஓகேவா,
புரிஞ்சுதா? ஸோ நான் கிரவுன் சொல்றது யாருன்னா பிரிட்டிஷ் குவீன். ஸோ இதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அண்ட் குவீன் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க, இந்தியா வந்து ரூல் பண்ண போறாங்க. ஸோ சொன்ன எல்லா கான்செப்டும் புரிஞ்சுல. இதுல மெயின் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து குவீனோட கண்ட்ரோலுக்கு வந்து போயிருது. செகண்ட் பாயிண்ட்ல கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற போஸ்டிங்க மாத்திடுறாங்க, வைஸ்ராய் ஆஃப் இந்தியா மாத்திடுறாங்க. லார்ட் கேனிங் தான் ஃபர்ஸ்ட் வைஸ்ராயா இருக்காரு. அதுக்கடுத்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட்ல கொண்டு வரப்பட்ட டபுள் கவர்மெண்ட்டை அபாலிஷ் பண்ணிடுறாங்க. ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், கோர்ட் ஆஃப் டைரக்டர் ரெண்டு பேரும் அபாலிஷ் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் புதுசா ஒரு பாடி கொண்டு வர்றாங்க. அவரை அசஸ் பண்றதுக்காக கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு கொண்டு வர்றாங்க. ஸோ அதுக்கடுத்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஏதாவது தப்பு பண்ணாங்க, அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் கவுன்சில் ஏதாவது தப்பு பண்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து இந்தியாவிலையும் அவங்க மேல கேஸ் போடலாம், இந்தியாவிலையும் கேஸ் போடலாம். சொல்லுங்க சார். இப்போ வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி அவங்க ஒருத்தவங்க அப்பாயிண்ட் பண்ணாங்களா சார், லார்ட் கேனிங்? அப்ப அவங்க என்ன சார் பண்ணுவாங்க? அவங்க வந்து மித்தபடி அட்மினிஸ்ட்ரேட் பண்றது, இவங்க சொல்றது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் நடைமுறைப்படுத்துறது. ஸோ இவங்க என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட், இவங்க வந்து ஒரு அம்பாசிடர் மாதிரி, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு அம்பாசிடர் மாதிரி இருப்பாரு. அங்க வந்து என்ன சொல்றாங்களோ, யூகேயோட பார்லிமெண்ட் இருக்குல்ல, அங்க என்ன சொல்றாங்களோ அதை வந்து இங்க சொல்லுவாரு. மித்தபடி அதை டைரக்டா கிரவுண்ட் லெவல்ல இறங்கி இம்ப்ளிமெண்ட் பண்றது யாரு அப்படின்னா அந்த வைஸ்ராய் ஆஃப் இந்தியா தான். ஓகே சார். அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு கம்யூனிகேஷன் சேனல் மாதிரி ஒரு ஓவர் மட்டும் தான் பார்ப்பாரு. பட் ஆனா இந்தியாவிலே இருந்து நம்மளே சொன்னோம்ல, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு யாரு, அவர் வந்து பிரிட்டன் பார்லிமெண்ட்ல உள்ள ஒரு மெம்பர். ஸோ அதனால பிளஸ் கேபினட் மினிஸ்டர் வேற. ஸோ அதனால அவர் வந்து ரெகுலரா இந்தியாவுக்கு வந்து இது பண்ண மாட்டாரு. ஒன்லி இந்த கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் இந்தியாவுக்கு வந்து இது பண்ணுவாரு. ஸோ மித்தபடி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க சொல்றதெல்லாம் நடைமுறைப்படுத்துறது, இம்ப்ளிமெண்ட் பண்றது யாரு அப்படின்னா இந்த வைஸ்ராய் ஆஃப் இந்தியா தான். கிளியரா? ஓகே சார். ஸோ வேற ஸோ எனி அதர் டவுட்ஸ்? லாஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா போகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஓரளவுக்கு ஓகேவா? இந்த ஸ்பீட் ஓகேவா, இல்ல இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு கம்மி பண்ணணுமா, இல்ல இன்க்ரீஸ் பண்ணணுமா? ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. சார், நான் இன்னைக்கு தான் ஜாயினே பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஓகே. என்ன கிளாஸ் நடந்ததுன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியல. அதான் ஷேர் உங்க பண்ணிருக்கேன் வாய்ஸ் சார். உங்க வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கு. இப்போ கேக்குதுங்களா சார்? கேக்குது, சொல்லுங்க. அதாவது நான் இன்னைக்கு தான் சார் ஃபர்ஸ்டா கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன். இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது கூட எனக்கு தெரியல. இது எப்போ நடக்குதுன்னு கூட தெரியல. இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன் நான் ஃபர்ஸ்ட் டைம். அது ஓகே. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் அந்த பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ்லாம் ஷேர் பண்ணுவீங்களா சார்? உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் கிளாஸோட ரெக்கார்டிங்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்னென்ன நடந்தது அப்படிங்கிற ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம நிறைய பார்க்கல. ஜஸ்ட் வந்து பாலிட்டி எப்படி அப்ரோச் பண்றது, அப்புறம் பேசிக்கான விஷயங்கள் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இந்த கிளாஸ்ல வந்து மெயினான இது வந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து ஃபாலோ பண்ணுங்க. ப்ரீவியஸ் கிளாஸ்க்கான ரெக்கார்ட்ஸ் வாங்கி அதுல உள்ள சில முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருந்தேன்னா அதை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கணும். போதும், மெட்டீரியல் வந்து தேவையில்லை. பாலிட்டியை பொறுத்தவரை மெட்டீரியல்ஸ் வந்து அந்த ரெக்கார்ட்லயே நான் சொல்லியிருப்பேன். லக்ஷ்மிகாந்த் புக்கு, அதுக்கப்புறமா என்சிஆர்டி. இது மட்டும் நமக்கு போதும். ஸோ நீங்க யூபிஎஸ்சியில நீங்க படிக்கும் போது இப்போதைக்கு மெட்டீரியல் எதுவுமே ரெஃபர் பண்ணாதீங்க. நீங்க இது படிச்சாலுமே வந்து என்சிஆர்டி தென் ஸ்டாண்டர்ட் புக், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கு. இப்போ நீங்க வந்து மாடர்ன் இந்தியா படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்பெக்ட்ரம் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே வந்து செப்பரேட் புக்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து படிப்பீங்க. மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது அகாடமியோட கோச்சிங் நோட்ஸ் அந்த மாதிரிலாம் இப்போதைக்கு படிக்க வேணாம். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் அகாடமியோட கோச்சிங் நோட்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்குல்ல, அதுல இருந்து அதோடைய சம்மரி மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு அகாடமியோடைய புக்ஸ் டைரக்டா படிக்கும் போது அந்த அளவுக்கு ஒரு பேக்ரவுண்ட்லாம் தெரியாது. ஒரு நம்ம நம்ம எப்படி ஸ்கூல் டேஸ்ல புக்ஸுக்கும் கைடுக்கு எப்படி டிஃபரன்ஸ், அதே மாதிரி தான் அகாடமி நோட்ஸ் அப்படிங்கிறது கைட் மாதிரி. ஆனா நம்ம யூபிஎஸ்சி பொறுத்தவரை ஸ்டார்டிங்ல படிக்கிறது ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தான் நீங்க படிக்கணும். படிச்சுட்டு அதுக்கப்புறமா ரிவைஸ் பண்றதுக்கு அகாடமியோட நோட்ஸ் மெட்டீரியல்ஸ். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாமா?
அடுத்த ஆக்ட் என்ன அப்படின்னா 1861. So during British India rule, we can only issue the Secretary of State and why not Viceroy of India? Secretary of State has greater authority than Viceroy. ஸோ இதுல என்னன்னா ஷூ பண்றது வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இன் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஓகேங்களா? ஸோ இதுல என்னன்னா மெயினா வந்து அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஷூ பண்றதுக்கு இல்ல, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டோட அந்த கவுன்சில் என்டையர் கவுன்சிலை ஷூ பண்றதுக்கு. அதெல்லாம் நீங்க கேட்டிருக்க வந்து வைஸ்ராய்க்கு அதிக பவர் இருக்கா, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு அதிக பவர் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ வைஸ்ராயோட முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா ஒரு அம்பாசிடர் மட்டும் தான் வைஸ்ராய். ஓகேங்களா? இப்போ எப்படி நம்ம கரண்ட்ல அம்பாசிடர் இருக்காங்க, இப்போ இந்தியாவுக்கும் யூஎஸ் பேர்ல தூதுவர் இருக்காங்கல்ல. ஸோ அதே மாதிரி அங்க என்ன சொல்றாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்களோ அதை வந்து இது பண்றதுக்கு மட்டும்தான், அவங்க சொல்றதை நடைமுறைப்படுத்துறதுக்கு மட்டும்தான் வந்து இது அவங்க சொல்றதை இங்க இந்தியாவுக்கும் சொல்றதுக்கான ஜஸ்ட் ஒரு 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 அம்பாசிடர் தான் அவங்க. ஓகேங்களா? ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அதிகமான பவர் வந்து கிடையாது. சப்போஸ் அவங்க அந்த டிசிஷன் மேக்கிங்ல வேற ஏதாவது தப்பு பண்றாங்க அப்படின்னா அந்த சமயத்துல அவங்க வந்து ஷோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி வைஸ்ராயை இது பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது. நம்ம வந்து ராபர்ட் கிளேவ் பத்தி படிக்கும்போது படிப்பீங்க. ஸோ ராபர்ட் கிளேவ் வந்து நிறைய கரப்ஷன் ஈடுபடுறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் மேல வந்து ஒரு அலிகேஷன் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய வைஸ்ராய் நிறைய கவர்னர் ஜெனரல்ஸ் மேல இந்த மாதிரி அலிகேஷன் வந்து வச்சிருப்பாங்க. அந்த சமயத்துல எல்லாமே அவங்களை ஷூ பண்றதுக்கான ஒன்லி அத்தாரிட்டி யார் அப்படின்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் தான். இவன் தான் நம்ம இது படிச்சிருப்போம்ல, ஜெனரல் டயர், ஜாலியன் வாலாபாக் பண்ண ஜெனரல் டயர். ஸோ அவரையே வந்து என்கொயரி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அதெல்லாமே பண்றதுக்கான அத்தாரிட்டி வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். இந்தியாவில் வந்து இது பண்ண முடியாது, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல தான் பண்ண முடியும். ஸோ அதிகமான பவர் யாருன்னா வைஸ்ராய்க்கு தான் அதிகமான பவர். ஸோ இப்போ வந்து எப்படி பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் இருக்காங்கல்ல, ஸோ ஃபார் த நேம் யாருக்கு அதிகமான பவர் அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு வந்து அதிகமான பவர். ஆனால் ரியல் கிரவுண்ட்ல யாருக்கு பவர், பிஎம்க்கு தானே. ஸோ அதே மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப், வைஸ்ராய்க்கும் இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப். ஸோ அதுக்கு அடுத்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1861. 1861 மறுபடியும் ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இதுல என்ன பண்றாங்கன்னா இந்தியன்ஸ் வேர் கிவன் ரெப்ரசன்டேட்டிவ் இன் வைஸ்ராயோடைய கவுன்சில். ஸோ வைஸ்ராயோடைய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குல்ல, அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல 1862 என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 இந்தியன்ஸ். ஏன்னா இந்த 1857 ஆக்ட் வந்து 1857 ரிவால்ட் வந்து முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா லேக் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். ஸோ இந்தியாவுக்கு வந்து போதிய பிரதிநிதித்துவம் இல்லை. இது மாதிரி வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலா இருக்கட்டும், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா இதுலயுமே யார் தான் ஃபுல்லா ஆக்குபை பண்ணிக்கிறா அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ் தான் ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்தியன்ஸ் வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷனே கிடைக்கிறது இல்லை, பிரதிநிதித்துவமே கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அதை ரிசால்வ் பண்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா 1861 ஆக்ட்ல வைஸ்ராயோடைய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல இந்தியன்ஸை வந்து ஆட் பண்ணலாம் மெம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா 1862ல 3 இந்தியன்ஸ். இந்த 3 இந்தியன்ஸுமே யாரை தான் போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு ஃபேவரா உள்ளவங்க. யார் வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள. இப்ப நம்ம 1857 ரிவோல்ட்லயே இந்தியன்ஸ் வந்து தோத்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நிறைய ஜமீன்தார்ஸ் அதே மாதிரி லோக்கல் பிரின்சஸ் எல்லாமே வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. பிரிட்டிஷர்ஸ் வந்து அதிகமாக சப்போர்ட் கொடுத்திருப்பாங்க. ஸோ அதனாலதான் வந்து நம்ம என்ன பண்ணோம் 1857 ரிவோல்ட்ல வந்து தோத்தோம். அதே மாதிரி பிரிட்டிஷோடைய விசுவாசிகள் நிறைய பேர் இந்தியாவில் இருந்தாங்க, நிறைய கிங்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 கிங்ஸ், ராஜா பனாரஸ், இந்த மாதிரி ஒரு 3 கிங்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1862ல வைஸ்ராயோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல அப்பாயிண்ட் வந்து பண்றாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டயத்துல தான் ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸ் வந்து கொண்டு வர்றாங்க. அதுக்கடுத்து டீசென்ட்ரலைசேஷன் இனிஷியேட்டட் வித் த பிரசிடென்சி ஆஃப் மெட்ராஸ் அண்ட் பாம்பே பீயிங் ரீஸ்டோர்ட் த லெஜிஸ்லேட்டிவ் பவர். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ட்ல பார்த்திருந்தோம், பாம்பே அண்ட் மெட்ராஸ் உடைய லெஜிஸ்லேட்டிவ் பவர் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்திருந்தோம்ல. இந்த ஆக்ட்ல பார்த்திருந்தோம் பாம்பேயுடைய எந்த ஆக்ட்? என்ன பார்த்தோம்? மெட்ராஸ், அதுக்கப்புறமா 1833 என்ன பார்த்தோம்? 1833ல பாம்பே அண்ட் மெட்ராஸ்ல வந்து அந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர் எடுத்துருவாங்க. எடுத்து யார்கிட்ட கொடுத்திருந்தாங்கன்னு பார்த்திருந்தோம்? கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கிட்ட கொடுத்திருந்தாங்கன்னு பார்த்தோம்ல. சோ இப்போ என்ன பண்றாங்கன்னா அதே ரிவைஸ் பண்றாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன், அந்த ப்ராசஸ் பேர் என்ன? அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொன்னேன்? இந்த மாதிரி பவர் எடுத்து சென்ட்ரலைசேஷனுக்கு அப்போஸ் ஆன வேர்ட் தான் டீசென்ட்ரலைசேஷன். ஸோ அந்த பவர் திரும்ப என்ன பண்றாங்க,
மறுபடியும் பாம்பேக்கும் மெட்ராஸ்க்கும் லெஜிஸ்லேட்டிவ் பவரா திரும்ப கொடுத்துட்றாங்க. ஸோ இனிமே பாம்பேக்கு என்ன விஷயம் தேவைனாலும் அதை யார் மேக் பண்ணிக்கலாம், பாம்பேவுடைய கவர்னர் வந்து மேக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெட்ராஸ்க்கு என்ன தேவைனாலும் அதை மெட்ராஸோட அத்தாரிட்டி வந்து லா மேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திரும்ப ரெஸ்டோர் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டீசென்ட்ரலைசேஷன். அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா இட் ப்ரொவைட் ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். புதுசா சில ஸ்டேட்ஸ்ல, இந்தியாவோட சில ப்ராவின்சஸ்ல லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து கொண்டு வர்றாங்க. அது எங்க அப்படின்னா பெங்கால், நார்த் வெஸ்ட் ப்ராவின்சிஸ், பஞ்சாப், which was established in 1862, 1886, 1897. ஸோ புதுசா இந்த பெங்கால்ல, நார்த் வெஸ்ட் ப்ராவின்சிஸ்ல, பஞ்சாப். ஸோ இப்போ இருக்க அந்த நார்த் வெஸ்ட் ப்ராவின்சிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ கரண்ட்ல இருக்க பாகிஸ்தான் அந்த ரீஜன் தான், சிந்து அந்த ரீஜன் தான் நார்த் வெஸ்ட் ப்ராவின்சிஸ். ஸோ அந்த ரீஜன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா புதுசா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது இப்போ தமிழ்நாடோட ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி இந்த 3 இதுல பெங்கால், நார்த் வெஸ்ட் ப்ராவின்சிஸ், பஞ்சாப் இது 3லயுமே என்ன பண்றாங்க அப்படின்னா புது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து கொண்டு வர்றாங்க. அதுக்கடுத்து போர்ட்ஃபோலியோ சிஸ்டம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சிஸ்டம். போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து 1859ல கொண்டு வராங்க. போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் இப்போ கரண்ட்ல இந்தியாவில் இந்த போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். போர்ட்ஃபோலியோ சிஸ்டம்னா என்ன, ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இப்போ கரண்ட்ல நம்ம இந்தியாவில் இந்த போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்றோம். வெர்சடைல் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு அதுக்கேற்ற மினிஸ்டர்ஸ், டிஃப்ரெண்ட் மினிஸ்டர். புரியல என்ன சொல்றீங்க? எஸ், மினிஸ்டர் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். இப்போ என்ன பண்றோம், ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அமைச்சர் கொடுக்குறோம்ல. இப்போ எஜுகேஷனா அது சம்பந்தமான விஷயங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு மினிஸ்டர், டிஃபென்ஸா அது சம்பந்தமான விஷயங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மினிஸ்டர் கொடுக்குறோம்ல. அந்த மாதிரி உள்ளதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா போர்ட்ஃபோலியோ சிஸ்டம். இது எப்ப கொண்டு வராங்க அப்படின்னா 1859ல வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான கான்செப்ட் ஆர்டினன்ஸ். ஆர்டினன்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட். இதுவும் நம்ம கரண்ட் சிஸ்டத்துல இருக்கு. இப்போ பிரசிடென்ட்டுக்கு இந்த ஆர்டினன்ஸ் பவர் இருக்கு. ஸோ ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது என்ன? பில்லோட வேலிடிட்டி. எது ஆர்டினன்ஸ்? குறிப்பிட்ட மந்த்துக்குள்ள வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணணும், இல்லைன்னா அக்செப்ட் அது பண்ணணும். வீட்டை பவர், அது பில், அது பிரசிடென்ட் பில் சம்பந்தமா இருந்தது. அது இல்ல, வேற இன்னொரு பவர் இருக்கு ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது. அவசர சட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவசர சட்டம் தமிழ்ல வந்து அவசர சட்டம் சொல்லுவாங்க. ஸோ ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நார்மலா லா மேக் பண்றதுக்கு யாருக்கு தான் பவர் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ லா மேக் பண்றதுக்கு யாருக்கு தான் பவர் இருக்கு? லெஜிஸ்லேட்டிவ். லெஜிஸ்லேட்டிவ். இந்தியாவில் லா மேக் பண்ணணும் அப்படின்னா இப்போ எந்த பாடி வந்து பண்ணுவாங்க லா மேக் பண்றது? இந்தியாவில ஒரு சட்டம் இயற்றணும், சென்ட்ரல் லெவலில் ஒரு சட்டம் இயற்றணும், ஒரு லா மேக் பண்ணணும் அப்படின்னா அந்த லாவை யார் மேக் பண்ணணும்? எந்த பாடி? அந்த பாடியோட பேர் என்ன? லோக்சபா, ராஜ்யசபா. எஸ், பார்லிமெண்ட். லோக்சபா, ராஜ்யசபா ரெண்டு சேர்ந்து பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் தான் என்ன பண்ண முடியும்? சட்டத்தை வந்து ஏற்ற முடியும். ஆனா பார்லிமெண்ட் வந்து வருஷத்துல 365 நாள் செயல்படுமானா கிடையாது. பார்லிமெண்ட்டை பொறுத்தவரை ஒரு 4 செஷன் இருக்கு. அந்த 4 செஷன் மட்டும் தான் கூடுவாங்க. அதாவது ஒரு பிப்ரவரியில ஒரு 3 மாசம், அதுக்கடுத்து மான்சூன் செஷன், இந்த மாதிரி ஒரு 4 செஷன் இருக்கு. அதுல மட்டும் தான் வந்து பார்லிமெண்ட் வந்து கூடுவாங்க. ஸோ மித்த நேரத்துல எல்லாமே பார்லிமெண்ட் வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ பார்லிமெண்ட் வந்து செஷன்ல இல்லாத டயத்துல இந்தியாவுக்கு எமர்ஜென்சி ஏதோ ஒரு சட்டம் தேவை அப்படின்னா அந்த சமயத்துல பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்டினன்ஸ் வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது எமர்ஜென்சி லா. ஸோ எமர்ஜென்சி வேற, நம்ம நேஷனல் எமர்ஜென்சி அதெல்லாம் படிச்சிருக்கோம்ல, அது வேற. இது என்ன அப்படின்னா நார்மலா பார்லிமெண்ட் தான் லா வந்து மேக் பண்ண முடியும். ஆனா பார்லிமெண்ட் செஷன் இல்லாதப்போ பிரசிடென்ட் என்ன பண்ணிக்கலாம், லா வந்து மேக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது. ஆனா இப்போ பார்லிமெண்ட் ஒரு லா மேக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட வேலிடிட்டி வந்து இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது அந்த லாவை மறுபடியும் பார்லிமெண்ட்டே கேன்சல் பண்ற வர அது வந்து அப்படியே தான் இருக்கும். அது வந்து 5 வருஷமா இருக்கலாம், 10 வருஷமா இருக்கலாம், எப்ப வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஆனா பிரசிடென்ட் வந்து இந்த மாதிரி ஆர்டினன்ஸ் லா மேக் பண்றாருன்னா அதோட வேலிடிட்டி 6 மந்த்ஸ். 6 மந்த்ஸ் தான் அவரோட வேலிடிட்டி. 6 மந்த்ஸுக்குள்ள திரும்ப பார்லிமெண்ட் வந்து அந்த லாவை மேக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த லா வந்து கேன்சல் ஆயிரும். இந்த மாதிரி உள்ளதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா
ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆர்டினன்ஸ் சிஸ்டமும் எப்பதான் கொண்டு வர்றாங்க, இந்த ஆக்ட்ல தான் 1861 ஆக்ட்ல தான் கொண்டு வர்றாங்க. ஸோ இப்போ கரண்ட்ல ஆர்டினன்ஸ்க்கான பவர் யாருக்கு இருக்கு அப்படின்னா பிரசிடென்ட், இந்தியாவுடைய பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. ஆனா இந்த ஆக்ட்ல யாருக்கு கொண்டு வர்றாங்க, வைஸ்ராய்க்கு ஆர்டினன்ஸ் பவர் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த ஆக்ட் இருக்கும்போது 1861 ஆக்ட் இருக்கும்போது வைஸ்ராய் யாரும் லார்ட் கேனிங்கம் அப்படி இருக்காரு. ஸோ இது இந்த மாதிரியும் கேட்பாங்க, ஒரு பர்டிகுலர் ஆக்ட் கொடுத்துட்டு இந்த ஆக்ட் இருக்கப்போ எந்த வைஸ்ராய் வந்து இருந்தாரு, எந்த கவர்னர் ஜெனரல் இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ 1861 ஆக்ட்ல இந்த ஆர்டினன்ஸ், அதுக்கப்புறமா போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் இதெல்லாம் கொண்டு வரும்போது யார் வைஸ்ராயா இருக்கா அப்படின்னா லார்ட் கேனிங் தான் வைஸ்ராயா இருக்காரு. கிளியரா அந்த டாபிக்? சார் இப்போ வந்து இப்போ பிரசிடென்ட் வந்து ஒரு ஆர்டினன்ஸ் பவர் வந்து பாஸ் பண்றாங்கன்னா அது வந்து இப்போ இந்தியாவில் அது எவ்வளோ நாள் சார் வேலிடிட்டி? 6 வீக்ஸ்? 6 months மேக்ஸிமம் 6 month வேலிடிட்டி. அது 6 monthக்குள்ள பார்லிமெண்ட் வந்து பாஸ் பண்ணணும், லோக்சபா ராஜ்யசபா பாஸ் பண்ணி அது அது வந்து பாஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 6 monthsல அது அவ்வளவுதான், ஆர்டினன்ஸ் அவ்வளவுதான், கேன்சல் ஆயிடும். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. வேற போர்ட்ஃபோலியோ அகைன் ரிப்பீட்ஸ். போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை. இப்போ கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மினிஸ்டர் இருக்காருல்ல. இப்போ நிர்மலா சீதாராமன் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க, ஃபினான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே இது ராஜ்நாத் சிங் என்ன கொடுத்துருக்காங்க, டிஃபென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அமித்ஷாக்கு வந்து ஹோம் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் என்ன பண்றாங்க, ஒரு சில டிபார்ட்மெண்ட் கொடுத்து நீங்க இதை மேனேஜ் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தெரியுமா. ஸோ அந்த மினிஸ்ட்ரி சிஸ்டத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னா போர்ட்ஃபோலியோ சிஸ்டம். போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி வர, இந்த போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி வர இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் யார் தான் பார்த்துப்பா, வைஸ்ராயோ இல்ல கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா தான் வந்து பார்த்துப்பாரு. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிச்சு கொடுத்துட்றாங்க, நீங்க இந்த டிபார்ட்மெண்ட்டா நீங்க பாத்துக்கோங்க, நீங்க ஏதாவது மினிஸ்டர் இதா நீங்க பாத்துக்கோங்க. அந்த மாதிரி மினிஸ்ட்ரிக்கு பேர் தான் என்னன்னா போர்ட்ஃபோலியோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1892 அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இதுல என்ன பண்றாங்கன்னா, இட் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் அடிஷனல் நான் அஃபீஷியல் மெம்பர் இன் சென்ட்ரல் அண்ட் ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பட் மெயின்டைன் த அஃபிஷியல் மெஜாரிட்டி இன் தம். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குல்ல, சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதுக்கப்புறமா ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது எதுக்கு சமமானதுன்னா இப்போ கரண்ட் இருக்க பார்லிமெண்ட். அதே இது இந்த ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குல்ல. இப்போ தமிழ்நாட்டுக்குன்னா தமிழ்நாட்டுக்கு தனியாக ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கும், ஆந்திரானா ஆந்திராவுக்கு தனியாக, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கும் தனித்தனியா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குல்ல. இதே மாதிரி பிரிட்டிஷ் ஸ்டைல இருந்ததுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகேவா. ஸோ இது ரெண்டுமே எப்போ கொண்டு வந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல 1853 ஆக்ட்லேயே கொண்டு வந்துட்டாங்க. சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் கொண்டு வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுல வந்து மெம்பர்ஸை பொறுத்தவரை 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒன்று என்ன அப்படின்னா அஃபிஷியல் மெம்பர், அஃபிஷியல். ஸோ இந்த அஃபிஷியல் மெம்பருங்கிறவங்க யாருன்னா எக்ஸ் அஃபிஷியோ மாதிரி, எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர். ஓகேவா. ஸோ எக்ஸ் அஃபிஷியல் என்னன்னா இப்போ கரண்ட்ல நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் இருக்காருல்ல, வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறவரு எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னு என்ன தெரியுமா, என்ன அர்த்தம் தெரியுமா? எக்ஸ் அஃபிஷியோ இந்தியாவுடைய வைஸ் பிரசிடென்ட் தான் ராஜ்யசபாவுடைய தலைவர், எக்ஸ் அஃபிஷியோ. ஆனா அவர் ராஜ்யசபா மெம்பர் கிடையாது, ஆனா அவர் தான் வந்து தலைவர். ஸோ இந்த மாதிரி உள்ளதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ் அஃபிஷியோ. நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் போஸ்ட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னொரு போஸ்ட் வந்து அடிஷனலா கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா எக்ஸ் அஃபிஷியோ. இந்தியால ஒரு நபர் வந்து இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் வைஸ் பிரசிடென்ட் ஆயிட்டாரு அப்படின்னா அவரை தான் என்ன யாரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, ராஜ்யசபாவுடைய சேர்மனா ஆக்குவாங்க. அவர் வந்து ராஜ்யசபால இருக்க மாட்டார், ராஜ்யசபாவுக்கு மெம்பரா இருக்க மாட்டார், ஆனா அவர் வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற காரணத்தினால அவருக்கு வந்து இது. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் பொறுத்தவரை பிரைம் மினிஸ்டர் வந்து நிறைய பாடி, நிதி யோகம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய பாடிஸ் இருக்குல்ல, அந்த பாடிஸ் எல்லாமே பிரைம் மினிஸ்டர் தான் எக்ஸ் அஃபிஷியோ இருப்பார். எக்ஸ் அஃபிஷியோ அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் நீங்க ஒரு போஸ்ட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னொரு போஸ்ட்டுக்கு அடிஷனலா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ அதுதான் எக்ஸ் அஃபிஷியோ. ஸோ இந்த மாதிரி இப்போ பிரிட்டிஷ்ல உள்ள ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, பெரிய பெரிய ஐசிஎஸ் ஆஃபீஸர், அதே மாதிரி டாப் லெவலில் உள்ள ஆஃபீஸர்ஸ். ஸோ அவங்க எல்லாமே எதுல இருப்பாங்கன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அஃபிஷியல், அஃபிஷியல் மெம்பர். இவங்க எல்லாமே அஃபிஷியல் மெம்பர். ஸோ இவங்க டைரக்டா இந்த இதுக்கு வந்து எலெக்டா இருக்க மாட்டாங்க,
பட் என்னன்னா அவங்க வந்து பெரிய பெரிய போஸ்டிங்ல ஐசிஎஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கிற ஜட்ஜஸா இருப்பாங்க, ஐசிஎஸ் இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸ் அஃபிஷியோவா அந்த போஸ்டிங்ல இருக்கிறதுனால அவங்களை எக்ஸ்ட்ரா இதுலயும் ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா எக்ஸ் அஃபிஷியோ. இதுல என்ன பண்றாங்கன்னா புதுசா வந்து நான் அஃபிஷியல். ஸோ நான் அஃபிஷியலுங்கிறது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல எந்த பொசிஷன்லயுமே இல்லாம சில பேர் இருப்பாங்க. அவங்களையுமே வந்து இதுல ஆட் பண்றாங்க. இது முன்னாடியே ஆட் பண்ணிட்டாங்க. பட் இதுல என்ன பண்றாங்கன்னா அந்த நான் அஃபிஷியல் மெம்பர் இருக்காங்கல்ல அவங்களுடைய நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஆனா அதிகமான பவர் யாருக்கு தான் கொடுக்குறாங்கன்னா அந்த அஃபிஷியல் மெம்பர்ஸ்க்கு தான் அதிகமான பவர் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த நான் அஃபிஷியல்ஸ்ல மெயினா இந்தியன்ஸும் இருப்பாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷஸா இருப்பாங்க. ஆனா அவங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் எந்த எம்ப்ளாய்மெண்ட்லயுமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நபர்கள் இருக்காங்க. ஆங்கிலோ இந்தியன்ஸ் அவங்களுமே வந்து இதுல இருப்பாங்க. அப்படிதான் வந்து அபிஷியல் மெஜாரிட்டி நான் அபிஷியல் அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து இட் இன்க்ரீஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுடைய ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் லா மேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. அண்ட் கேவ் தம் த பவர் டு டிஸ்கஷன் ஆன் பட்ஜெட். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு மாசம் என்ன பண்றாங்க, பிப்ரவரி மந்த் பட்ஜெட் கொண்டு வர்றாங்கல்ல. ஸோ அதே மாதிரி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் வந்து பட்ஜெட் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ அந்த பட்ஜெட் சம்பந்தமான இதுல கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 1861லயே அதாவது 1853 லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கொண்டு வந்தாங்கல்ல. ஸோ அப்பவே அந்த பட்ஜெட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அப்போ வந்து பட்ஜெட் சம்பந்தமான விஷயத்துல கேள்வி வந்து கேட்க முடியாது, டிஸ்கஷனும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான பவர் எதுக்கு தான் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல தான் கொண்டு வர்றாங்க. ஸோ பட்ஜெட் சம்பந்தமான விஷயத்துல எதுக்காக நீங்க இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு இவ்வளவு அலோகேட் பண்ணிருக்கீங்க, எதுக்காக இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு இவ்வளவு நீங்க கம்மி பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி கேட்கறதுக்கான அதிகாரம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு கொடுக்குறாங்க. நார்மலா இந்த பட்ஜெட் யாரெல்லாம் இது பண்ணுவாங்கன்னா மினிஸ்டர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மினிஸ்டர்ஸ் எதிர்த்து என்ன பண்ணிக்கலாம், இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் உள்ள மெம்பர்ஸ் வந்து கேள்வி கேட்கலாம். இப்போ கரண்ட்ல பார்லிமெண்ட் சிஸ்டத்தில் இருக்குல்ல அதே பவர் தான். அண்ட் அட்ரஸிங் கொஸ்டின் டு த எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இந்த பவர்ஸ் வந்து கொண்டு வர்றாங்க. அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுல இன்டைரக்ட் எலெக்ஷன். ஸோ இப்போ கரண்ட்ல நம்ம ராஜ்யசபாக்குள்ள என்னதான் ஃபாலோ பண்றோம், இன்டைரக்ட் எலெக்ஷன் தான் ஃபாலோ பண்றோம். லோக்சபா அப்படின்னா நம்ம டைரக்டா ஓட் பண்ணி நம்ம வந்து அங்க மெம்பர் அனுப்புறோம். ஆனா ராஜ்யசபா அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து ஓட் பண்றது கிடையாது. நம்ம அனுப்பிச்ச ரெப்ரஸன்டேட்டிவ் நமக்காக ஓட் பண்ணி இன்டைரக்டா எலெக்ஷன் நடத்துவாங்க. ஸோ அது வந்து நம்ம பார்லிமெண்ட் சாப்டர் பார்க்கல பார்ப்போம். இன்டைரக்ட் எலெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து டைரக்டா ஓட் போட்டு ஒரு பர்டிகுலர் அத்தாரிட்டி தேர்ந்தெடுக்க மாட்டோம். ஸோ அதுக்கு பேர் தான் இன்டைரக்ட் எலெக்ஷன். ஸோ வேர் இன்ட்ரடியூஸ்ட் சென்ட்ரல் எலெக்ஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுக்கு அடுத்து ப்ரொவைடட் ஃபார் த நாமினேஷன் ஆஃப் சம் நான் அஃபிஷியல் மெம்பர் ஆஃப் த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பை வைஸ்ராய் அண்ட் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் பெங்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். ஸோ இப்போ ராஜ்யசபா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெம்பர்ஸ் நாமினேட் பண்ணலாம். எலெக்ஷன்ல நிக்காம அவங்க என்ன பண்ணலாம், டைரக்டா வந்து நாமினேட் பண்ணலாம். அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராஜ்யசபா நாமினேட் பண்ணுவாங்கல்ல. ஒரு முக்கியமான கிரிக்கெட் பிளேயர் கூட ராஜ்யசபாவோட மெம்பரா இருந்தார் இந்த மாதிரி நாமினேஷன் ப்ராசஸ்ல. யார் அது? இப்ப கூட ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு, சச்சின் டெண்டுல்கர், இளையராஜா. ஸோ இளையராஜா பாத்தீங்க அப்படின்னா ராஜ்யசபாவோட நாமினேட் மெம்பர். அவங்க வந்து எலெக்ஷன்ல கண்டாக்ட் பண்ணியோ எதுவும் பண்ண இல்லாம பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைரக்டா அவங்க நாமினேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆர்ட் கல்ச்சர் இந்த மாதிரி விஷயத்துல அவங்க வந்து இதா இருக்கிறதுனால அவங்கள எலெக்ஷன் இது பண்ணாம எந்த பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷனுமே இல்லாம அவங்கள பிரசிடென்ட் வந்து டைரக்டா அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா நாமினேஷன். ஸோ அதே மாதிரி இந்த நம்ம லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பார்த்தோம்ல, சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதுக்கப்புறமா ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இது ரெண்டுலயுமே நாமினேட்டர் மெம்பரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ அதை அப்பாயிண்ட் பண்றது யாரு அப்படின்னா வைஸ்ராய் வந்து நாமினேட் மெம்பரை அப்பாயிண்ட் வந்து பண்ணுவாரு. ஸோ அவங்க ரெக்கமெண்ட் பண்றது யாரு, ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பெங்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இவங்க ரெண்டு பேர் ரெக்கமெண்ட் பண்ற மெம்பர் வந்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குல்ல ஸ்டேட், ஸோ இதுலயுமே வந்து நாமினேட் மெம்பர் இருப்பாங்க. ஸோ அவங்களை யார் நாமினேட் பண்றா அப்படின்னா கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாரு. கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணி வைஸ்ராய். இப்ப நம்ம கரண்ட்ல இருக்க சிஸ்டம் தான். வைஸ்ராய் அப்படிங்கிறவர் யாருக்கு ஈக்குவல், பிரசிடென்ட் ஈக்குவல். அதே மாதிரி கவர்னர் அப்படிங்கிறது இப்ப கரண்ட்ல இருக்க கவர்னருக்கு வந்து ஈக்குவல். ஸோ இந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் நாமினேட் பண்றது யார் பண்ணுவாங்க, வைஸ்ராய் வந்து பண்ணுவாரு. அதே மாதிரி இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்ல நாமினேட் பண்றது வந்து கவர்னர் வந்து பண்ணுவாரு. ஸோ யாரோட ரெக்கமெண்டேஷன் படி டிஸ்ட்ரிக்ட் போர்டு, முனிசிபாலிட்டி இந்த மாதிரி லோக்கல் கவர்மெண்ட் இருக்காங்க, லோக்கல் கவர்மெண்ட் அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் படி நாமினேட் வந்து பண்ணுவாரு. இது எல்லாமே எதுல கொண்டு வராங்க அப்படின்னா 1892 ஆக்ட்ல கொண்டு வராங்க. ஸோ கிளியரா? வாய்ஸ் பிரேக் ஆகுது, என்ன கேக்குறீங்க?
fourth point, sir. ஃபோர்த் பாயிண்டா? ஸோ இப்போ வந்து நம்ம நாமினேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, இப்போ நாமினேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, இப்போ ராஜ்யசபால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில இல்லாம இருந்தாலும் சரி, நீங்க வந்து எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணாம இருந்தாலும் சரி, நீங்க உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 12 மெம்பரை, கரண்ட்ல இருக்க ராஜ்யசபால ஒரு 12 மெம்பரை நாமினேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் பிளேயர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ், அதே மாதிரி இந்த சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் பண்றவங்க, இந்த மாதிரி நபர்கள் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. நாமினேஷன் அப்படிங்கிறது எலெக்ஷன் எந்த ப்ராசஸுமே நடக்காம டைரக்டா உங்களை வந்து ராஜ்யசபா கொண்டு போற ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா நாமினேஷன் அப்படிங்கிறது. இப்ப கரண்ட்ல இருக்க மாதிரியான சிஸ்டம் எதுல இருந்து வந்தது அப்படின்னா, இந்த 1892 ஆக்ட்ல என்ன பண்றாங்க, நம்ம இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பார்த்தோம்ல, சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இப்ப சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது இப்ப கரண்ட்ல இருக்க பார்லிமெண்ட் மாதிரி, ஓகேவா? சோ இப்ப வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல வைஸ்ராய் என்ன பண்றாரு அப்படின்னா, வைஸ்ராய் ஒரு பர்டிகுலர் நபர்களை நாமினேட் பண்றாரு. நாமினேட் அப்படிங்கிறது டைரக்டா எலெக்ஷன் இல்லாம அவங்க பரிந்துரைக்கிறது, நாமினேட் வந்து பண்றாரு. யாருடைய ரெக்கமெண்டேஷனை கேட்டு நாமினேட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது இப்போ கரண்ட்ல இருக்க நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மாதிரி ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அதே மாதிரி பெங்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். பெங்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க யாரை சொல்றாங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அப்படிங்கிற நபரை அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, அந்த எக்ஸ் அப்படிங்கிற நபரை சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல வைஸ்ராய் வந்து நாமினேட் பண்றாங்க. இதே மாதிரி தான் ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது இப்போ இருக்க ஸ்டேட் மாதிரி. ஸோ இதுல உள்ளவங்களை யார் நாமினேட் பண்ணுவோம் அப்படின்னா, கவர்னர் நாமினேட் பண்ணுவாரு. யாருடைய ரெக்கமெண்டேஷன் படி அப்படின்னா, லோக்கல் கவர்மெண்ட், பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் படி. புரிஞ்சதா இது? சோ கிளியரா? மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆக்ட் ரொம்ப முக்கியமான ஆக்ட். ஸோ இந்தியா பாகிஸ்தான் பிரியறதுக்கு முக்கியமா காரணமா இருந்தது இந்த ஆக்ட் தான். இந்த ஆக்ட்ல ஒரு ப்ரொவிஷனாலதான் இந்தியா பாகிஸ்தான் வந்து பிரிவினை, பார்ட்டிஷன் வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த ஆக்டோடைய பேர் அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909. இந்த ஆக்ட்ல மெயின் என்ன பண்றாங்கன்னா, the legislative council at the central and provincial increases the size. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்தது, அதே மாதிரி ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்தது. ஸோ இப்போ இதுல வந்து முன்னாடி ஒரு 50 பேர் இருக்காங்க, இந்த ப்ராவின்சியல்ல வந்து ஒரு 20 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல என்ன பண்றாங்கன்னா, இந்த சைஸை இன்க்ரீஸ் பண்றாங்க. 50 பேரா இருந்ததை 60 பேர் ஆக்குறாங்க, 20 பேரா இருந்தது 30 பேர் ஆக்குறாங்க. ஸோ இது நான் அப்ராக்சிமேட்டா சொல்றேன், பட் எக்ஸாக்ட் டேட்டா வந்து நமக்கு கிடையாது. சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோடைய மெம்பர்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்றாங்க, அதே மாதிரி ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோடைய சைஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கடுத்து இன்ட்ரடியூஸ்ட் நான் அபிஷியல் மெஜாரிட்டி அட் ப்ராவின்சியல் லெவல். நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல. ஸோ அபிஷியல்னா யாரு, நான் அபிஷியல்னா யாருன்னு பார்த்தோம்ல. இதுக்கு முன்னாடியே நடந்த 1892 ஆக்ட்ல அபிஷியல் மெஜாரிட்டி, ஸோ அதிகமான அபிஷியல் மெம்பர் என்ன பண்ணணும், ஓட் போட்டாதான் ஒரு பில்லு பாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா இதுல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் அபிஷியல் மெம்பர்ஸ்க்கு வந்து அதிகமான பவர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதான் வந்து 2வது பாயிண்ட். அதுக்கடுத்து இட் என்லார்ஜ் த டெலிபரேட் ஃபங்க்ஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அட் போத் லெவல். ஸோ சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதுக்கப்புறமா ப்ராவின்சிஸோடைய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோடைய பவரை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஸோ நம்ம போன ஆக்ட்ல பார்த்தோம்ல, 1892 ஆக்ட்ல லெஜிஸ்லேட்டிவ் பவரை என்ன இன்க்ரீஸ் பண்ணாங்க, என்ன எக்ஸ்ட்ரா பவர் வந்து கொடுத்தாங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு ஒரு பவர் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஃபங்க்ஷன் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுல ஒரு பவர் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்ல. Discussion on budget and addressing of executive. எஸ், ஸோ பட்ஜெட் சம்பந்தமான விஷயத்துல
கொஸ்டின் கேட்கறதுக்கான அத்தாரிட்டி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கல்ல. ஆனா பட்ஜெட் கொஸ்டின் அவங்க வந்து கேட்கலாம், ஆனா அந்த பட்ஜெட்டை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அத்தாரிட்டி வந்து உங்களுக்கு கிடையாது. போன ஆக்டில் வந்து ஜஸ்ட் கொஸ்டின் மட்டும் தான் கேட்க முடியும். எதனால இந்த பட்ஜெட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற கொஸ்டின் மட்டும் தான் கேட்க முடியும். ஆனா இந்த பட்ஜெட்டை நீங்க வந்து குறைங்க அப்படின்னு சொல்றதுக்கான அதிகாரம் வந்து கிடையாது. இதுல என்ன பண்றாங்க, அந்த அதிகாரமும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து அவங்களுக்கு பவர் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து it provided for the first time Indian to be associated with the executive council. ஸோ இதுக்கு முன்னாடி 1862 ஆக்ட் பார்த்தோமா, 1862 ஆக்ட்ல என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம். இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க 1862 ஆக்ட்ல, 1862 ஆக்ட்ல இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, வைஸ்ராய்ல என்ன பண்ணாங்க, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல த்ரீ இந்தியன்ஸ் வந்து புரியல. மூணு பேரை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. 3 பேரை வந்து என்ன பண்ணாங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்ல. ஆனா இதுல என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இந்தியனை எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல கொண்டு வர்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தான் இந்தியன்ஸ்க்கு ரெப்ரஸன்டேஷன் இருந்தது. ஸோ இந்த ஆக்ட்ல வந்து என்ன ஆகுதுன்னா வைஸ்ராயோடைய எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில், நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் 1853 ஆக்ட் என்ன பண்ணாங்க 2 பவரா பிரிச்சாங்க. எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் தனியா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தனியா பிரிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோமா. ஸோ அதுல 1862ல லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல இந்தியன்ஸ் வந்து கொண்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த 1909 ஆக்ட்ல தான் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல இந்தியன் வந்து கொண்டு போறாங்க. ஸோ அந்த மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலுக்கு போனா ஃபர்ஸ்ட் இந்தியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி சின்ஹா. ஸோ எஸ்பி சின்ஹா தான் ஃபர்ஸ்ட் இது கொண்டு போறாங்க. பிகேம் த லா மெம்பர் இன் வைஸ்ராய் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில். ஸோ வைஸ்ராய் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் போனா ஃபர்ஸ்ட் இந்தியன் யார் அப்படின்னா எஸ்பி சின்ஹா. ஸோ என்ன மெம்பரா இருக்காரு, லா மெம்பரா போறாரு. ஸோ அதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான கான்செப்ட் வந்து சிஸ்டம் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன். சிஸ்டம் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு ஃபார் முஸ்லீம். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்ததுனால தான் என்னாச்சு அப்படின்னா இந்தியா வந்து பார்ட்டிஷனே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஸோ இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ இப்போ நம்ம நார்மலா என்ன பாலிசி ஃபாலோ பண்றோம் எலெக்ஷன்ல, ரிசர்வேஷன் இருக்கா, ரிசர்வேஷன் இருக்கு, ஓகேவா. இந்தியாவில் ரிசர்வேஷன் வந்து எந்த எலெக்ஷன்ல இருக்கு, பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன்லையா, இல்ல லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன்லையா, இந்தியாவில் எந்த எலெக்ஷன்ல ரிசர்வேஷன் சிஸ்டம் இருக்கு? பார்லிமெண்ட். எஸ், ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இப்போ கரண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ல, அதுக்கப்புறமா லோக்சபா, இந்த 2 எலெக்ஷன் ரிசர்வேஷன் இருக்கு. அதே மாதிரி பஞ்சாயத் முனிசிபாலிட்டி, ஸோ இதுல ரிசர்வேஷன் இருக்கு. இந்த பஞ்சாயத்து முனிசிபாலிட்டியில எக்ஸ்ட்ரா வந்து உமன்ஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 எலெக்ஷன்லயுமே வந்து எஸ்சி எஸ்டி. ஸோ இப்ப ஒரு தொகுதியை எஸ்சி தொகுதி, எஸ்சி கான்ஸ்டிடியூன்சி, எஸ்சி ரிசர்வ் கான்ஸ்டிடியூன்சி அப்படின்னு அறிவிக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு தொகுதியை எஸ்சி தொகுதி இல்ல எஸ்டி தொகுதி அப்படின்னு ரிசர்வ் பண்றாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கும், எஸ்சி எஸ்டி பாப்புலேஷன் அங்க அதான் அப்படி நடைமுறை ஒரு கான்ஸ்டிடியூன்சியை எஸ்சி கான்ஸ்டிடியூன்சி இது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தம், இங்க என்ன நடக்கும்? அதாவது மெஜாரிட்டி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. ஸோ இப்போ ஒரு கான்ஸ்டிடியூன்சியை அது வந்து ரொட்டேஷன் பேசிஸ்ல வரும், ஓகேங்களா. ஸோ ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டிடியூன்சியை எஸ்சி கான்ஸ்டிடியூன்சி, ஸோ மெயினாக வந்து மெஜாரிட்டி பேஸ் பண்ணி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு கான்ஸ்டிடியூன்சி எஸ்சி கான்ஸ்டிடியூன்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஓகேங்களா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீல்கிரிஸ் எடுத்துக்கோங்க. நீல்கிரிஸ் வந்து எஸ்டி கான்ஸ்டிடியூன்சியா இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா நீல்கிரிஸ் தொகுதியில எந்த பார்ட்டியா இருந்தாலும் சரி, டிஎம்கேயா இருக்கட்டும், இல்ல ஏடிஎம்கேயா இருக்கட்டும், இல்ல அவங்க வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா இருக்கட்டும், இல்ல காங்கிரஸா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த பார்ட்டியா இருந்தாலும் அந்த பார்ட்டி என்ன மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்லி எஸ்டி கேண்டிடேட் மட்டும் தான் நிப்பாட்ட முடியும், ஓகேங்களா. அந்த கேண்டிடேட் வந்து பர்டிகுலர் தொகுதியில வந்து இருக்கணும். ஆனா அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து ஓட் போடுறாங்கல்ல, ஓட் போடுறது வந்து யார் வேணாலும் போட்டுக்கலாம். ஆல் அந்த பர்டிகுலர் தொகுதியில் உள்ள எஸ்சி எஸ்டி பிசி ஓபிசி எம்பிசி இந்த மாதிரி எந்த கேஸ்ட் எந்த ரிலிஜன் எல்லாருமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா
அவங்களுக்கு வந்து ஓட் போடலாம். ஆனா அந்த தொகுதியில போட்டி போடுறது யார் மட்டும் தான் பண்ண முடியும், அந்த பர்டிகுலர் அந்த தொகுதி வந்து எந்த இதுக்கு உள்ளதோ. அதே மாதிரி இப்போ ஒரு பஞ்சாயத்து வந்து உமன் பஞ்சாயத்து ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா அங்க யார் மட்டும் தான் போட்டி போட முடியும், உமன் மட்டும் தான். நீங்க நிறைய இதெல்லாம் பார்த்துருப்பீங்க பஞ்சாயத்துல, முனிசிபாலிட்டிஸ்லாம் நிறைய உமன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல 50% ஆஃப் கான்ஸ்டிடியூன்சி வந்து உமன்ஸ்க்கு வந்து ஒதுக்கிட்டாங்க. ஸோ அதனாலதான் அதிகமான பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாமே உமன் வர்றாங்க. ஸோ அப்ப ஒரு தொகுதியை இவங்களுக்கு ரிசர்வ் பண்ணாங்கன்னா அது அந்த அந்த கான்ஸ்டிடியூன்சில நிக்கிறது வந்து அவங்க மட்டும் தான் நிக்க முடியும். ஆனா ஓட் போடுறது வந்து யார் வேணாலும் பண்ணணும். ஸோ இதான் வந்து நம்ம இப்ப கரண்ட்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ரிசர்வேஷன் சிஸ்டம். ஆனா இந்த கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா இதே மாதிரிதான். ஒரு இப்ப தொகுதியை வந்து முஸ்லீம் தொகுதின்னு ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த தொகுதியில ஒன்லி முஸ்லிம்ஸ் மட்டும் தான் கண்டெஸ்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து கேண்டிடேட், அந்த தொகுதியோட கேண்டிடேட் முஸ்லீமா தான் இருக்க முடியும். அதே மாதிரி ஓட்டர்ஸ், ஸோ ஓட்டர்ஸ் யாராக தான் இருக்க முடியும், ஒன்லி முஸ்லீம்ஸாக தான் இருக்க முடியும். ஸோ அந்த தொகுதியில் கண்டெஸ்ட் பண்றவங்களும் முஸ்லீம் தான் கண்டெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஓட் பண்றவங்களும் முஸ்லீம் தான் ஓட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன். ஓகேவா? ஸோ இந்த சிஸ்டத்தை என்ன பண்றாங்க, இந்த ஆக்ட்ல கொண்டு வர்றாங்க. அப்ப என்ன, நிறைய கான்ஸ்டிடியூன்சி, முக்கியமா நார்த் வெஸ்ட் பார்ட்டி ப்ராவின்சிஸ், அதாவது இப்ப கரண்ட்ல இருக்க ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், அந்த ரீஜியன், அதே மாதிரி இங்கிட்டு பங்களாதேஷ், இந்த மாதிரி எல்லா ரீஜனுக்கு என்ன பண்றாங்க, இந்த மாதிரி கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் வந்து கொடுத்துடுறாங்க. அப்ப என்ன அர்த்தம், அதை கண்டெஸ்ட் பண்றது முஸ்லீம் மட்டும் தான் கண்டெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஓட்டிங்குமே வந்து முஸ்லீம்ஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி செப்பரேட் ரெப்ரஸன்டேஷன் வாஸ் ப்ரொவைடட் ஃபார் பிரசிடென்சி கார்பரேஷன் ஆஃப் சேம்பர்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஜமீன்தார்ஸ். இந்த ஜமீன்தார், யூனிவர்சிட்டியில் உள்ள மெம்பர்ஸ், அதே மாதிரி பிரசிடென்சி கார்பரேஷன், இவங்களுக்கு எல்லாமே வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ல, சாரி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல செப்பரேட்டா மெம்பர்ஷிப் வந்து கொண்டு வர்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1999 இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மார்லே மின்டோ. ஸோ எதனால இந்த பேர் அப்படின்னா இந்த ஆக்ட் கொண்டு வரப்போ மார்லே தான் என்ன பண்ணாரு, இந்தியாவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருந்தது வந்து மார்லே, அதே இது வைஸ்ராயா இருந்தது மின்டோ. வைஸ்ராயா இருந்தது மின்டோ அப்படிங்கிறவரு, லார்டு மின்டோங்கிறது வைஸ்ராயா இருந்தாரு. அதே மாதிரி லார்ட் மார்லே அப்படிங்கிறவரு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா வந்து இருந்தாரு. ஸோ அதனால இந்த ஆக்ட் இன்னொரு பேர் வந்து மார்லே மின்டோ ஆக்ட். ஸோ எப்பவுமே நம்ம அந்த பவர் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், அவருக்கு கீழே தான் வைஸ்ராய், மார்லே மின்டோ. இந்த ஆக்ட் கிளியரா? அடுத்து வந்து 1919 ஆக்ட். ஸோ இது கொஞ்சம் பெரிய ஆக்ட், நம்ம நிறைய கான்செப்ட் வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால நம்ம இந்த 1919 ஆக்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இது பார்க்கலாம். ஸோ இந்த ஆக்டிங் வந்து பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு, காந்தி எல்லாமே இந்த ஆக்ட் வந்து இன்வால்வ் ஆவாரு. ஸோ அதனால இந்த ஆக்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸ் வந்து இதோட இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஏதாவது டவுட் இருக்கா? சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா செப்பரேட் ரெப்ரஸன்டேஷன். இது என்னன்னா இப்போ இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குல்ல, இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல இவங்களுக்கும் ஜமீன்தார்ஸ், அதே மாதிரி யூனிவர்சிட்டிஸ், இந்தியன் யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்றவங்க, அதுக்கப்புறம் இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு பிரைவேட் பாடி. ஸோ இங்க உள்ள மெம்பர்ஸ்க்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு சில இடங்கள் வந்து ஒதுக்குறாங்க. எலெக்ஷன்ல இதெல்லாம் கண்டெஸ்ட் பண்ணாம டைரக்டா இந்த ஜமீன்தார்ஸ், யூனிவர்சிட்டியில் உள்ள மெம்பர்ஸ், சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உள்ள மெம்பர்ஸ், இவங்க எல்லாமே வைஸ்ராயோடைய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்றாங்க. கிளியரா? வேற any doubts? ஸோ நம்ம இந்த 1909 ஆக்டோட நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்னென்ன ஆக்ட் பார்த்துருக்கோம்? ஸோ குயிக்காக ஒரு தடவை சொல்லுங்க, ஸ்டார்டிங்ல இருந்து இதுவரை என்ன ஆக்ட் பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் 1774 பார்த்தோம், அதுக்கடுத்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட் பார்த்தோம், 1784 பார்த்தோம். அது நெக்ஸ்ட் வந்து 1813 ஆக்ட், 1833, 1853, அதுக்கப்புறமா 1858, 62, 1892, அதுக்கப்புறமா 1909. கிட்டத்தட்ட ஒரு 9 ஆக்ட் வந்து பார்த்துருக்கோம்.
ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வர்றப்போ இந்த 9 ஆக்ட் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. நம்ம முடிஞ்சா ஒரு 5 எம்சிக்யூஸ் வந்து இந்த டாபிக்ஸ்ல இருந்து, இந்த 9 ஆக்ட்ஸ்ல இருந்து 5 எம்சிக்யூஸ் வந்து நான் எடுத்துட்டு வரேன். ஸோ அதை வந்து உங்களால சால்வ் பண்ண முடியுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த ஆக்ட் எல்லாமே ரிவைஸ் பண்ணுறதுங்க, கான்செப்ட்லாம் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் என்னென்ன ஃபேக்ட்ஸ்லாம் முக்கியமாக சொல்லியிருக்கிறோம் அந்த ஃபேக்ட்ஸும் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல படிச்சுட்டு வந்துடலாமா? இப்போ நீங்க படிக்கும் போது மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லயே படிச்சுக்கோங்க. அனாலிட்டிக்கலா இந்த ஆக்டோட டிராபேக்ஸ் என்ன, பேக்ரவுண்ட் என்ன, அந்த மாதிரி மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லயே படிச்சுக்கோங்க. ஸோ எனி டவுட்ஸ் இதுவரை பார்த்த டாபிக்ஸ்ல, இல்லை லாஸ்ட் கிளாஸ்ல உள்ள டாபிக்ஸ்ல, இல்லை ஜென்ரலா வேற எக்ஸாம் பத்தி ஜென்ரல் டவுட் இருந்தாலும் நீங்க வந்து கேட்கலாம். சார் சொல்லுங்க சார், லாஸ்ட் கிளாஸ்ல என்னென்ன டாபிக் கொடுத்தீங்க, ஜஸ்ட் ஓவர் கொடுக்க முடியுமா? லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம மெயினா எப்படி பாலிட்டி அப்ரோச் பண்றது அப்படிங்கறத பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன்னா என்ன, அதுக்கப்புறமா கான்ஸ்டிடியூஷனோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா 1773 ஆக்ட் வந்து பார்த்தோம். நீங்க உங்க கோஆர்டினேட்டர் கிட்ட ரெக்கார்டு கேளுங்க, அந்த கிளாஸோட ரெக்கார்டு. ஸோ அதை வந்து தருவாங்க, அதை பார்த்துக்கோங்க. ஓகே. அதே மாதிரி ஸோ நிறைய டவுட்ஸ் கேட்டுறீங்க. டிஸ்கஸ் மெயின்ஸ் ஆன்சர் டு திஸ். ஓகே, மெயின்ஸ் ஏன்னா மெயின்ஸ் டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கிளாஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ரொம்ப ஸ்லோவாக தான் போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ மெயின்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நிறையா போகிற மாதிரி இருக்கும். நம்ம இன்னும் நமக்கு நிறைய டைம் வந்து தேவைப்படும். இந்த இதுவரை பார்த்த டாபிக்ஸ் வந்து மெயின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இல்லை. 1935 ஆக்ட் இருக்கு. ஸோ அதை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை வேணா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். மெயின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ப்ரிலிம்ஸ் ஷார்ட் சிலபஸ் தான் இருக்கு, அதை டீகோட் பண்ணா. ப்ரிலிம்ஸை பொறுத்தவரை நீங்க என்னன்னா மெயினா நம்ம லட்சுமிகாந்த் புக்ல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து டீகோட். ப்ரிலிம்ஸை பொறுத்தவரை அதுதான் லட்சுமிகாந்த் புக்ல என்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே வந்து நீங்க வந்து படிச்சுக்கணும். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் பேசிக்கா கொடுத்துட்டாங்க. அப்ப நீங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் பத்தி படிக்கணும். எக்ஸிக்யூட்டிவ்ல யார் யாரெல்லாம் வர்றாங்க, அவங்களுடைய ஃபங்க்ஷன் என்ன, அடுத்து லெஜிஸ்லேட்டிவ்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களுடைய ஃபங்க்ஷன் என்ன, அடுத்து ஜுடிஷியரி, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, சப்பார்டினேட் கோர்ட்டு, ஜுடிஷியரி சம்பந்தமான கான்செப்ட், அடுத்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், இந்த மாதிரி அது எல்லாமே டீட்டெயிலாக நீங்க லட்சுமிகாந்த் புக்கு ஒரு 2-3 தடவை படிச்சிங்க அப்படின்னாலே போதும். லட்சுமிகாந்த் புக்கை எத்தனை தடவை படிச்சாலும் நமக்கு புதுசா இன்ஃபர்மேஷன் தோணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதனால இப்போதைக்கு நீங்க இப்ப தரவா லட்சுமிகாந்த் புக் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. மத்தபடி சிலபஸ் டிகோட் பண்றதுக்கு தேவையில்லை. ரீஎக்ஸ்பிளைன் நான் அஃபிஷியல் அஃபிஷியல். எஸ். ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, பிரிட்டிஷோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ல 2 டைப் ஆஃப் மெம்பர்ஷிப் வந்து இருந்தாங்க. ஒன்னு என்ன அப்படின்னா நான் அஃபிஷியல் மெம்பர். ஸோ அஃபிஷியல் மெம்பருங்கிறது யாரு,
அவங்க ஆல்ரெடி பிரிட்டிஷ்ல ஏதோ ஒரு பொறுப்புல ஒர்க் பண்றவங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆல்ரெடி ஐசிஎஸ் ஆபீசரா இருப்பாங்க, அதே இது ஆல்ரெடி ஜட்ஜஸா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல இருப்பாங்க, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளவங்க இருக்காங்கல்ல, அவங்க ஆல்ரெடி என்ன வேற ஏதோ ஒர்க்ல இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட மெம்பரா அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பேர் தான் என்னன்னா அபிஷியல். ஓகேவா? அதே இது நான் அபிஷியல்னா என்னன்னா அவங்க பிரிட்டிஷோடைய எந்த எம்ப்ளாய்மெண்ட்லயுமே, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழே எந்த எம்ப்ளாய்மெண்ட்லயுமே ஒர்க் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஜமீன்தாரா இருக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா அவங்க வந்து இந்தியன்ஸ், ஏதோ ஒரு நார்மல் இந்தியனா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல எந்தவித அபிஷியல்லையும் இல்லாம நான் அபிஷியல், எந்தவித பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழே உள்ள எந்தவித பொறுப்புலையுமே இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சில ரெப்ரஸன்டேட்டிவ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பேர் தான் நான் அபிஷியல். ஸோ இதான் வந்து அபிஷியல், நான் அபிஷியல். ஸ்பெசிபிக் ரீசன் டு இம்ப்ளிமெண்ட் கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன். எஸ், அதுக்கு ரீசன் இருக்கு. ஏன் கம்யூனல் ரெப்ரஸன்டேட்டிவ் இது பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ரீசன் இருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா 1906ல வந்து முஸ்லீம் லீக் ஆரம்பிப்பாங்க, முஸ்லீம் லீக். அந்த முஸ்லீம் லீகோட முக்கியமான டிமாண்டே என்ன அப்படின்னா இந்த கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் தேவை அப்படிங்கிறது தான் அவங்களோட டிமாண்டு. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்க ஹிஸ்டரியில படிப்பீங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கும். அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் வந்து டிவைட் அண்ட் ரூல் அப்படிங்கிற ஒரு பாலிசி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ மெயினா இந்த 1857 ரிவோல்ட்ல இந்தியன்ஸ் வந்து தோத்துட்டாங்க, இந்தியன்ஸ் வந்து சப்ரஸ் பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ். ஆனா அப்படி இருந்துமே வந்து பிரிட்டிஷ் வந்து நிறைய செட்பேக் வந்து சந்திச்சாங்க இவங்களை சமாளிக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு பிரிட்டிஷ் வந்து அவ்வளவு ஈஸியா இல்லை, இவங்க சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி. ஹிந்து முஸ்லீம் யூனிட்டியா இருக்கிறதுனால என்ன பண்ண முடியலன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து, ஏன்னா ஒண்ணு சேர்ந்து எல்லாருமே வந்து போராடுறதுனால பிரிட்டிஷர்ஸ் வந்து அடக்குறதுக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம வந்து பிரிச்சிடணும், இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ஒரு கம்யூனல் கிளாஸ் உண்டு பண்றோம் அப்படின்னா முஸ்லீம்ஸ் வந்து தனியா இருப்பாங்க, பிரிட்டிஷ் வந்து ஹிந்துஸ் வந்து தனியா இருப்பாங்க. ஒன்னா அவங்க இருந்தா மட்டும் தான் நமக்கு பிரச்சனை. ஸோ அதனால ரெண்டு பேரும் தனித்தனியா வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்குறாங்க. இப்ப கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கறதுனால என்ன ஆகும், ஹிந்துஸ் வந்து அதுக்கு எதிர்த்து வந்து போராடுவாங்க. இந்த மாதிரி கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்காதீங்க, கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கறதுனால எங்களுடைய ஓட்டிங் ரேட்ஸ் வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி ஹிந்துஸ் அதுக்கு திரும்ப ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, முஸ்லீம்ஸ் வந்து இல்ல எங்களுக்கு தேவை இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்க. அதனால தனித்தனியா இந்த கம்யூனல் ரெப்ரஸன்டேஷனால தான் காங்கிரஸ் தனியா இருந்தாங்க, முஸ்லீம் லீக்கும் தனியா இருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். இதே இது முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸ் சேர்ந்து ஒன்னா போராடி இருந்தாங்க அப்படின்னா 1947 கிடைச்ச டிஃபரன்ஸ் நமக்கு வந்து முன்னாடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனாலதான் ரெண்டு பேர்த்தையும் இது பண்ணணும், டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. அதே மாதிரி அவங்க டிமாண்ட் 1906ல முஸ்லீம் லீக் ஆரம்பிச்சோடனே அவங்க டிமாண்ட் வந்து இதா இருக்கு. ஸோ ஓகே, ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான டவுட்ஸ். ஸோ வேற டவுட் இருந்ததுன்னா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம செஷனை எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.